Yeah. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். என் பேர் மணிகண்டன் சந்திரசேகரன். இன்னைக்கு செஷன் நான் தான் ஹோஸ்டாக இருக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு ஃபினாமினல் செஷன் நீங்கள் விட்னஸ் பண்ண போறீங்க. அதாவது மாதந்தோறும் எப்படி 10-20% மந்த்லி இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியான கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் புது புது டெர்மினாலஜி கேட்கலாம். அதனால உங்களுக்கு நிறைய டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொரிஸ் எல்லாம் வரலாம். இந்த செஷனோட எண்டில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம எப்படி இந்த கொஸ்டின் ஆன்சருக்குனே தனியாக ஒரு செக்மெண்ட் ஒதுக்கப்படுது. அதனால உங்களோட கேள்விகள்லாம் ஒரு நோட் புக் பென் வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் வந்து உங்களோட கேள்விகள் கண்டிப்பாக கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில்கள் கொடுக்கப்படும். உங்களுக்கு உங்களோட ஜூமில் வந்து பாட்டம் லெஃப்ட்ல ஜாயின் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஆடியோ கிளாரிட்டி பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒய்ஃபை ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இருந்ததுனாக்கா பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஆடியோ ஸ்ட்ரீமிங் அண்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங் பெட்டராக இருக்கும். அண்ட் குறிப்பா ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு தனி அறையில முடிந்த ஒரு ஹெட்ஃபோன் வச்சுட்டு நீங்க இந்த செஷன் அட்டன் பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு 90 நிமிடம் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க விட்னஸ் பண்ண போறீங்க. ஸோ வித் திஸ், என் பேர் மணிகண்டன் சந்திரசேகரன். நான் வந்து ஒரு 15 வருஷம் ஐடி துறையில ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். ஒரு 10 வருஷம் வந்து ஆண்டர்பிரனரா இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கடந்த 4 வருஷமா கிரிப்டோ துறையில வந்து இன்வெஸ்டராகவும், ட்ரேடராகவும், கன்சல்டன்டாகவும் இருந்திருக்கேன். இன்னைக்கு செஷன் நீங்க விட்னஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னாக்கா மிஸ்டர் பாலமுரளி. அவர் பாத்தீங்கன்னாக்கா ஃபின்டெக்ஸ் துறையில வந்துட்டு டாப் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இருந்திருக்காரு. பிஜி இன் பிளாக் செயின் அப்ளிகேஷன், அதுவும் ஐஐடி கான்பூர், ஒன் ஆஃப் த ரினவுண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் பண்ணியிருக்காரு. அது 15 வருஷம் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அனுபவம் உள்ள நபர். அது மட்டும் இல்லாம 7 வருஷம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர். குறிப்பா 1700க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து எப்படி பாசிவா ஆட்டோமேட்டட் பேசிஸ்ல வந்துட்டு கம்ஃபர்டபுளா ட்ரேடிங் பண்ணலாம். அதுவும் பல தரப்பட்ட மக்கள், அவங்க வந்து ஒரு ஒரு கிராஜுவேட்டா இருக்கலாம், ஒரு ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம், கார்பரேட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கரா இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு மக்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து வழி நடத்திட்டு இருக்க நபர். அண்ட் அந்த மாதிரி ஒரு நபர் மூலியமா தான் இன்னைக்கு அடுத்த ஒரு 90 நிமிடம் நம்ம கேட்க போறோம். ஸோ வித் திஸ், ஹெல்ப் இன்வைட் மிஸ்டர் பாலமுரளி ஓவர் டு ஸ்கிரீன். Thank you so much, Manikandan sir. Voice clear இருக்கா சார்? வெரி கிளியர் சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். என் பேர் பாலமுரளி. கிரிப்டோ டெக் வேர்ல்ட் சார்பாக உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ மணிகண்டன் சார் ஆல்ரெடி என்னை பத்தி டீட்டெயில்டாக சொல்லிட்டாரு. பட் இன்னும் நான் கொஞ்சம் விரிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பத்தி நான் கொஞ்சம் தகவல் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிற இடம் எந்த அளவுக்கு முக்கியமோ, யாருக்கிட்ட இருந்து தகவல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது அதோட முக்கியமான ஒரு அம்சமா கருதப்படுது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் இந்த துறையை சார்ந்தது எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூபிளா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில நான் ஒரு டாப் நாச் ஃபின்டெக் நிறுவனத்துல ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல்ல லாஸ்ட் அசைன்மெண்ட்ல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீயா ரிட்டையர் ஆயிருக்கேன். என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ல பிளாக் செயின் துறையில வந்து ஐஐடி கான்பூர்ல இருந்து நான் சர்டிஃபை பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பிளாக் செயின் கவுன்சில் என்று அழைக்கப்படக்கூடிய லீடிங் டாப் நாச் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி பாடியில கரண்டா கிரிப்டோ கரன்சி எக்ஸ்பர்ட் ட்ரேடிங் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பர்சியூ பண்றேன். அண்ட் ஐடி துறையில ஆல்ரெடி ஒரு லீடிங் ஐடி நிறுவனத்துல பிளாக் செயின்ல ப்ரீசேல்ஸ்ல சர்டிஃபைட். 15 ஆண்டு காலகட்டங்கள் ஸ்ட்ராங்கான ஐடி துறையை சார்ந்த அனுபவம்.
பல எம்என்சிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் என்று அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தோம்னா நவீன தொழில்நுட்பங்களை சார்ந்தது. நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்டெலிஜென்ட் டெக்னாலஜிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய 4 தொழில்நுட்பங்கள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் அப்படின்னா பிளாக் செயின், மெஷின் லேர்னிங், ஐஓடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 7 ஆண்டு காலகட்டங்கள் வர்த்தகத்துறையை சார்ந்த ஸ்ட்ராங்கான அனுபவம். 3 ஆண்டு காலகட்டத்துக்கு மேல இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் மோர் தென் ஒரு 1700 இன்றைய நாட்கள் கணக்குப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2000 கன்சல்டன்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வர்த்தகத்துறையை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும், இது மூலியமா மாதம் தோறும் எப்படி வந்து ஒரு வருமானத்தை வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது வந்து இந்த CTW அப்படின்ற கம்யூனிட்டி மூலியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஜுகேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெருமையா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ரகு சார், இஃப் யூ ஆர் நாட் ஹியரிங், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைக்கை செக் பண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து ஃபர்தரா நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னுடைய ஆத்தென்டிசிட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுட் இருக்கலாம். இவர் உண்மையாலுமே ஐஐடியில் சர்டிஃபைட் நபர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். என்னுடைய சர்டிஃபிகேஷன் ஆத்தென்டிசிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக மட்டும் நான் ஷேர் பண்ணல. இது ஷேர் பண்றதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி அப்படின்னும் பொழுது பல வகையான தகவலுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்படுறோம். இது வந்து நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், வதந்திகளா இருக்கலாம், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், நான் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கலாம். பல வகையான விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது எக்ஸ்போஷர் எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு தகவலா வரும்பொழுது எந்த தகவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும், எந்த தகவல் உண்மையாலுமே நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வகையில இந்த வரக்கூடிய 90 நிமிடத்துல ஒரு விஷயம் என்னால கேரண்டியா சொல்ல முடியும். இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு முற்றிலும் மாறுபட்ட கருத்து நிச்சயமா உங்களுக்கு இந்த வெபினார் மூலியமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வர்த்தகத்துறையை 10-20% எப்படி வந்து மாதந்தோறும் ஆட்டோமேட் பண்ணி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது இந்த வெபினார் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம் நம்ம டைரக்டா இப்போ அஜெண்டாக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வெபினார்ல நம்ம 5 சீக்ரெட்ஸ் வந்து மேஜரா பார்க்க போறோம். இந்த 5 சீக்ரெட்ஸ் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சீக்ரெட் 1, இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னும் பொழுது அதை பத்தி ஒரு புரிதல் இருக்கா, மக்களுக்கு தெரியுமா, அட்லீஸ்ட் ஒரு கேள்வி ஞானமாவது இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா 190% மக்கள் வந்து நிச்சயமா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி பத்தி எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அது பிட்காயினை பத்தி தெரிஞ்சதா இருக்கலாம், இல்ல மற்ற கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சதா இருக்கலாம், இல்ல பல பேருடைய அனுபவத்தினால தெரிஞ்சதா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலியமா நம்ம இந்த கிரிப்டோ கரன்சினா ஒரு கேள்வி ஞானம் இருக்கா, புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா இருக்கு. ஆனா இதே கிரிப்டோ கரன்சியை பத்தி ஒரு கேள்வி ஞானம் இருக்கு, புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கிட்ட போயிட்டு பிட்காயின் ஹால்விங்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த 90% மக்கள் யார் யாரெல்லாம் கிரிப்டோ கரன்சியை பத்தி ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அதுல 90% மக்களுக்கு இந்த பிட்காயின் ஹால்விங்னா என்னன்னு தெரியாது. அப்ப இந்த பிட்காயின் ஹால்விங்கை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இதுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் வர்த்தகத்துறைக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் வருமான வாய்ப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம சீக்ரெட் 1ல பார்க்க போறோம். சீக்ரெட் 2, 3 and 4, வர்த்தகத்துறை அப்படின்னும் பொழுது எதோடைய உட்பட்டது அப்படின்னா முதலீட்டை சார்ந்தது இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப முதலீடை போட்டு நம்ம வந்து வர்த்தகத்தை செயல்படுத்தும் பொழுது இதுல லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் லாபம் மட்டுமே சம்பாதிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் வர்த்தகத்துறையை ஆட்டோமேட் பண்றதா இருந்தா எந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ண முடியும்? அண்ட் அனுபவம் அப்படின்னும் பொழுது எனக்கு இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியை பத்தி சுத்தமா எந்த ஒரு அனுபவமும் இல்லை, எனக்கு வர்த்தகத்துறையை பத்தியும் எனக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை. தொழில்நுட்ப ரீதியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்தோம்னா அதுலயும் எனக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. என்னால வந்து பார்த்தோம் அப்படின்னா வர்த்தகத்துறையை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 சீக்ரெட்ஸையும் நம்ம வந்து பார்க்க போறோம். எல்லா கேள்விகளையும் இப்ப நீங்க சாட் பாக்ஸ்ல போட வேண்டாம். அதே மாதிரி லாஸ்ட் சீக்ரெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா $1,00,000 இந்த சம்பாதிக்க முடியுமா, வெறும் 900 வர்த்தகத்துல எப்படி வந்து $1,00,000 சம்பாதிக்க முடியும், இது எப்படி சாத்தியம், இதுக்கு என்ன மாதிரியான முதலீடு வேணும், எவ்வளவு காலகட்ட அவகாசம் தேவைப்படலாம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலியமா பார்க்கலாம். ஸோ வித் திஸ் ப்ரோக்ராம் 3 பகுதியா பிரிச்சிருக்கோம். முதல் பகுதியில கிரிப்டோ கரன்சி அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி ஒரு புரிதலும், இரண்டாம் பகுதியில வந்து இந்த CTW அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி 2000 பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டின்னு சொன்னோம் இல்லையா? இது மூலியமா வர்த்தகத்தை உங்களுக்கு செயல்படுத்தினா என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வர்த்தகத்துறையை 0 லாஸ்ல சம்பாதிக்க முடியும்னு சொல்றோமே, இது உண்மையாலுமே நடக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? கஸ்டமர்ஸோடைய லைவ் ட்ரேடிங் டெஸ்டிமோனியல்ஸையும் லெட்ஜரையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி எவ்வளவு பெரிய கம்யூனிட்டி, இது மூலியமா எத்தனை நபர்கள் ட்ரேட் பண்றாங்க, இந்த கம்யூனிட்டியில என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மணிகண்டன் சந்திரசேகர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 15 நிமிடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுடைய கேள்விகளுக்காகவே வச்சிருக்கோம். அந்த டைம்ல உங்களுடைய கேள்விகளை நீங்க எல்லாரும் கேட்கலாம். அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ வித் திஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். அண்ட் ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1க்கு நம்ம போயிடலாம்.
இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இது ஒரு டிஜிட்டல் முறையால உருவாக்கப்படக்கூடிய ஒரு டோக்கனையோ ஒரு காயினியோ தான் நம்ம கிரிப்டோ கரன்சி அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அப்போ டோக்கனையோ காயினியோ நம்ம கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன மாதிரியான ஒரு சூழல்ல உருவாக்கப்படுது அப்படின்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் என்வாயர்மெண்ட்ல உருவாக்கப்படுது. அப்போ டீசென்ட்ரலைஸ்ட் என்வாயர்மெண்ட்ல உருவாக்கப்படுது அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஒரு பவர் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு அப்படின்னா ஒரு மெயின் பவர் ஸ்டேஷன்ல இருந்து எப்படி பவர் சப்ளை வந்து பிரிஞ்சு சப்ஸ்டேஷன்ஸ்க்கு போகுதோ அங்க இருந்து எல்லா வீடுகளுக்கும் கடைகளுக்கும் போகுதோ அந்த மாதிரியான ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் என்வாயர்மெண்ட்ல உருவாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இதோடைய டிரான்சாக்ஷன்ஸும் அதே ஒரு என்வாயர்மெண்ட்ல செலுத்தப்படுது அவர் செயல்படுத்தப்படுது. அப்படி இருக்கும்பொழுது பவர் வந்து ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கிட்ட இல்லாமல் அந்த நெட்வொர்க்ல உள்ள அத்தனை பியர்ஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபை பண்ணி பிரிச்சு கொடுக்கப்படக்கூடியது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய நெட்வொர்க். அப்போ இது உருவாக்கக்கூடியது வந்து என்ன மாதிரியான ஒரு புரோட்டோகால்ல உருவாக்கப்படுது அப்படின்னா SHA-256 அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் மூலியமா என்கிரிப்ஷன் அப்படிங்கிற முறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து செயல்படுத்தப்படுது. அண்ட் இந்த SHA-256ங்கிற அல்காரிதத்தை கிரிப்டோகிராஃபிங்கிற தொழில்நுட்ப ரீதியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காயின்ஸை வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் மூலியமா உருவாக்கப்படுது. அப்போ ஒரு இண்டியூசர்ல இருந்து இன்னொரு இண்டியூசருக்கு இந்த என்கிரிப்ஷன் அப்படிங்கிற முறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து செயல்படுத்தப்படுது. இந்த பேசிக் டெஃபினிஷன் கிரிப்டோ கரன்சி பத்தி நமக்கு மார்க்கெட்ல தெரிஞ்சா போதும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா அந்தந்த நாடுகளுக்குன்னு ஃபியட் கரன்சிஸ் இல்லையா? இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா INR இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாலர் இருக்கு, இப்போ கிரேட் பிரிட்டன் பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா யூகேவை பொறுத்த வரைக்கும் ஜிபிபி இருக்கு. இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் அந்தந்த நாடுகளுக்குன்னு ஒரு கரன்சின்னு ஒன்று இருக்கு. அப்போ கிரிப்டோ கரன்சிங்கிறது எதுக்காக ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லார் மைண்ட்லயும் ஒரு கொஸ்டினா இருக்கும், ரைட்? இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பாஸ்ட்டை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா பாஸ்ட்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா பிரசன்ட்ல வந்து பார்த்தோம்னா அதோடைய கான்சிக்வன்சஸ், அதாவது அதோடைய விளைவுகளை நம்ம பிரசன்ட்ல பார்க்குறோம் அண்ட் ஃபியூச்சர்லயும் அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஏன் பாஸ்ட்டை நோக்கி பயணம் பண்ணோம்? ஏன்னா நம்ம வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் நம்ம சமுதாயம். கண்டினியூஸா நம்ம மாற்றங்கள் உள்ள சமுதாயத்துல தான் வாழ்றோம். அப்படி இருக்கும்பொழுது இரண்டு முக்கியமான காரணங்கள்னால தான் நம்ம வந்து மாற்றங்களை வந்து தினந்தோறும் பார்க்குறோம். ஒன்று வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி தான் எல்லாருமே பயணம் பண்றோம். அப்போ வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடை இருக்கும்பொழுது அப்ப நம்ம மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுவோம். இரண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா எப்போவாவது நம்ம பர்சனலா பாதிக்கப்படும் பொழுதும் அது வந்து லாபமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில பர்சனலா பாதிக்கப்படும் பொழுது நம்ம அந்த ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நோக்கி நம்ம வந்து பயணம் பண்றோம். சோ அந்த வகையில வந்து இந்த கிரிப்டோ கரன்சி 2009ஆம் ஆண்டு பிட்காயின் அப்படின்ற முத கிரிப்டோ கரன்சி சத்தோஷி நாகமோட்டோ அப்படின்ற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது. இது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விடை தெரியணும் அப்படின்னா நம்ம 2008ஆம் ஆண்டு நோக்கி பயணம் பண்ணோம். அப்படி என்ன நடந்தது இந்த 2008ஆம் ஆண்டு? லேமன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், எந்த அளவுக்கு மிக சிறந்த ஃபைனான்சியல் நிறுவனம் அப்படின்னா ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் துறையை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா பிளாக் ராக், வேன்கார்ட், ஸ்டேட் ஸ்ட்ரீட், ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் பர்க்ஷயர் ஹாத்வே, பிராங்க்லின் டெம்பிள்டன், JP மார்கன், ஸோ இந்த மாதிரியான தலை சிறந்த ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்கள் மாதிரியான ஒரு நிறுவனம் தான் இந்த லேமன் பிரதர்ஸ். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா S&P 500 என்று அழைக்கப்படக்கூடிய டாப் நாச் 500 நிறுவனங்களுடைய 88% மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான் லேமன் பிரதர்ஸ். 2008ஆம் ஆண்டுல இவங்களுக்கு என்ன ஆச்சு? லிக்விடிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க, பேங்க்ரப்ட் ஆயிட்டோம், திவால் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அடுத்த நிமிஷம் பொருளாதார வீழ்ச்சி வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. பல பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு. மேனுஃபேக்சரிங் செக்டர், பேங்கிங் செக்டர், ஃபைனான்சியல் செக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ITES துறையை சார்ந்த நபர்கள் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு போச்சு. இந்த செக்டர்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் காரணமா இந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா மக்களுடைய முதலீடு. பல லட்சம் கோடி முதலீடு இந்த நிறுவனத்துல இருந்தது. முதலீடு அப்படிங்கறத நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுறோம். அது வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துல வந்து வளர்ச்சி அடையும், அது மூலியமா ஒரு லாபத்தை சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம முதலீடுங்கிறத போடுறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன ஆச்சு அடுத்த நிமிஷம் அப்படின்னா மக்களால அவங்களுடைய பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது. எந்த ஒரு ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் கீழே விழுந்தாலும் வித்ட்ராயல்ஸ் முதல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். இந்த மாதிரி பல லட்சம் கோடி மக்கள் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு நபர் தான் சத்தோஷி நாகமோட்டோ. அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா என்னுடைய பணம் முதலீடு பண்ணும்போது என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்த பணம் இப்ப என்னால வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னா என் பணத்தோட உரிமையாளர் யாரு? உண்மையாலுமே நான் தானா, இல்ல இந்த நிறுவனமா, இல்ல அரசாங்கம் இந்த மாதிரியான நிறுவனத்தை இயங்குறதுக்கான விதிமுறையை வகுச்சு கொடுத்தாங்களே அவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் அவர் மக்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா வர்த்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பணம் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து யூஸ் பண்றோம். வர்த்தகம் போது நான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கை பத்தி சொல்லல, பொருள் கொடுத்து பொருள் வாங்குதல் இதை நம்ம பண்டை மாற்று முறையில இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ ஒரு மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா
நம்ம வந்து ஒரு பொருள் கொடுத்து பொருள் வாங்குறதுக்கு தான் பணம்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றோம். அதுக்கு பதில் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு அந்த பிட்காயினை கொடுத்து வாங்கிக்கிறேன். இதே மாதிரி உனக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் தேவை இருக்கு அப்படின்னா இதே பிட்காயினை நீ என்கிட்ட திருப்பி கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னாரு. அதனாலதான் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பல பெயர்கள் மார்க்கெட்ல இருந்தாலும் வர்ச்சுவல் கரன்சி, வர்ச்சுவல் அசெட்ஸ், டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் அசெட்ஸ் இந்த மாதிரி பல பெயர்கள் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான பெயர் உண்டு, பீப்புள்ஸ் கரன்சி என்று அழைக்கப்பட்டது. ஆனா அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பிட்காயினுடைய ஹிஸ்டரி அவர் சரித்திரம் இன்னைக்கு இப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த 15 ஆண்டு காலகட்டத்தில் வந்து இதோடைய மாற்றத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா யூனிவர்சலி அக்செப்டட் டிஜிட்டல் கமாடிட்டி என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த பெயர் எதனால சூட்டப்பட்டது அப்படின்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில், லீடிங் செக்யூரிட்டியை ரெகுலேட் பண்ணக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒரு பாடி, எப்போது இடிஎஃப்ஸ்ல லிஸ்ட் பண்ணாங்களோ, அதாவது அமெரிக்க பங்கு சந்தையில வாங்கலாம் விற்கலாம்ங்கிறத லிஸ்ட் பண்ணாங்களோ அப்பல இருந்து இது ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் டிஜிட்டல் கமாடிட்டி என்ற பெயர் சூட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு, இந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை வந்து காலம் காலமாக ஆதிக்கம் பண்ணிட்டு வந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வர். முதல் முறையாக ஒரு கமாடிட்டிக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய வந்து ஒரு கரன்சியானது வந்து பார்த்தோம்னா சில்வருடைய மார்க்கெட் ஷேரை வந்து தோக்கடிச்சு 2ஆம் இடத்தை வந்து பிடிச்சது. இன்னைக்கு பிட்காயினுடைய டோட்டல் மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் $1.8 பில்லியன் ஆகும். அண்ட் டோட்டல் கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் வேல்யூ அண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா $3 trillion தாண்டும். எல் சால்வடார் மாதிரி கண்ட்ரில நேஷனல் கரன்சிஸ் பல லீடிங் ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்களுடைய வந்து பார்த்தோம் அப்படின்னா டர்ன் ஓவர்ஸ் சர்வசாதாரணமா 15 ஆண்டு காலகட்டத்தில் தோக்கடிச்சது. நவீன தொழில்நுட்பங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் மெக்கானிசம்ஸ் ஆக மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை வந்து படைச்சது. ஸோ இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி உருவானதுக்கான காரணம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, பிட்காயின் உருவானதுக்கான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது ஏன் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இ காமர்ஸ் துறை தான். இந்த 15 ஆண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறுவனங்கள் நம்ம வந்து பயன்படுத்தாம இருந்திருக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் வாழ்க்கையில். இன்னைக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பிக் பாஸ்கெட்டோ, நம்மளுடைய டிராவலுக்கு ஓலாவோ போகிறோம், நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஸ்விக்கி, இதுக்கு டின்னருக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவோ, இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரோ, அமேசான் பிரைம் வீடியோ, இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அதிவேகமாக வளர்ந்து வந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த இ காமர்ஸ் துறையை சார்ந்தது தான். அதே மாதிரி தான் பணமும் வந்து 15 ஆண்டு காலகட்டத்தில் பயங்கரமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு ஃபின்டெக் துறையை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த என்டையர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்த்திருக்கோம். பண்டை மாற்று முறையிலேருந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வரைக்கும் வந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு எலக்ட்ரானிக் மணி அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து நம்ம பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. 99.9% நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானிக் மணி மூலியமா தான் நடக்குது. 15 ஆண்டு காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு பேடிஎம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், எல்லாருமே இன்னும் ஒரு பயம் இருந்திருக்கும். உண்மையாலுமே என் டிரான்சாக்ஷன் கரெக்டா போகுமா, என் பணத்தை என் வங்கியிலேருந்து எடுத்துருவாங்களா, இந்த மாதிரியான பல வகையான கேள்விகள் நம்ம மைண்ட்ல இருந்திருக்கும் இல்லையா. பட் இந்த 15 ஆண்டு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா 99.9% நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எலக்ட்ரானிக் மணி மூலியமா தான் நடக்குது. பேடிஎம் தாண்டி பல நிறுவனங்களை நம்ம இதுல பார்த்துட்டோம். அமேசான் பே, கூகுள் பே, பாரத் பே, இந்த மாதிரி பல பேக்கள் மார்க்கெட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா அந்த டிஜிட்டல் மணி அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்த கட்டமா பார்க்கிறோம். அப்ப இந்த டிஜிட்டல் மணிக்கும் எலக்ட்ரானிக் மணிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இடைத்தரகர்களே இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை படைச்சது டிஜிட்டல் மணிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு தொழில்நுட்பங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேமெண்ட் மெக்கானிசம்ஸ் ஆக, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் மெக்கானிசம்ஸ் ஆகவும் இயங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட டிஜிட்டல் ருபி ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இந்தியாவோட டிஜிட்டல் ருபி ப்ராஜெக்ட், இ ருபியோட ப்ராஜெக்டை பவர் பண்ணதே எக்ஸ்ஆர்பியோட பிளாக் செயின் லெஜர் தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமா அதை தாண்டி நம்ம இந்த எக்ஸ்ஆர்பி பிளாக் செயின் லெஜரை வச்சு மிடில் ஈஸ்ட்ல ஒரு ஆயில் பேஸ் பேமெண்ட்ஸே நம்ம வந்து செயல்படுத்திட்டோம். ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த இ காமர்ஸ் துறையை சார்ந்த இந்த டிஜிட்டல் பணங்கள் வந்து இந்த அளவுக்கு வேகமா வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஏன் இதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, இதுதான் அடுத்து வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா 200 நாடுகளுக்கு மேல வர்த்தகத்துல வந்து செயல்படுத்துறாங்க. 50 வல்லரசு நாடுகளுக்கு மேல இது வந்து மர்ச்சன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுது. பல தொழில்நுட்பங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட் செக்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா தொழில்நுட்ப ரீதியா டிஜிட்டல் பேமெண்ட் மெக்கானிசம்ஸாக இயங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை படைச்சது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் தான். ஆஸ் அ சர்டிஃபைட் கன்சல்டன்ட் எல்லாரும் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா இந்த பிளாக் செயின் சொல்றாங்களே, உண்மையாலுமே இந்த பிளாக் செயின் என்ன? ஒரே வார்த்தையில் இதோடைய மீனிங் சொல்லணும் அப்படின்னா டேட்டா செக்யூரிட்டி. இன்னைக்கு பல நிறுவனங்கள் பல லட்சம் கோடி செலவு பண்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதோட அவங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கிற இடத்துல இருக்கு. அந்த வகையில் இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் வந்து கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப ரீதியா வந்து டிரான்சாக்ஷன்ஸை செயல்படுத்தும் பொழுது என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு முறையை கையாளுறோம். இப்போ இந்த என்கிரிப்ஷன்னா என்ன? ஒரு டேட்டாவை வந்து யாரு சென்ட் பண்றாங்களோ அந்த டேட்டாவை அவங்க என்கிரிப்ட் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ட் யூசருக்கு அனுப்புறாங்க. இதை வந்து ஒரு பப்ளிக் கீ மூலியமா செயல்படுத்தப்படுது. இந்த பிரைவேட் கீ அப்படிங்கிற ஒரு கீயை வச்சு எந்த யூசருக்கு சென்ட் பண்ணப்படுதோ இதை யார் வந்து என்கிரிப்ஷனை வந்து டீகோட் பண்றாங்க
பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுடைய உரிமையாளர் ஆகுறாங்க. இந்த என்டையர் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ப்ரூஃபா ஒரு ஹைலி ஒரு செக்யூர்ட் என்வாயர்மெண்ட்ல நடக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் டிரான்சாக்ஷனோட லெஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா பியர்ஸ்க்கும் வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அம்சம். அது மட்டும் இல்லாமல் இடைத்தரகர்கள் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இப்போ இடைத்தரகர்கள் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன பெனிஃபிட்? உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு இப்போ பெட்ரோல் போடுறோம்னு வச்சுக்கோம். கார்டை ஸ்வைப் பண்றேன் அப்படின்னா இதுல எத்தனை இடைத்தரகர்கள் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நான் கார்டை ஸ்வைப் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து எத்தனை இடைத்தரகர்கள் இருக்காங்க அப்படின்னா என்னுடைய வங்கி, மர்ச்சன்ட் பெட்ரோல் போட்டார் இல்லையா அவருடைய வங்கி இதுல வந்து செயல்படுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் கார்டை சப்ளை பண்ண நிறுவனத்துடைய வங்கி, ஸ்விட்ச் நிறுவனங்கள் அண்ட் கார்டு அசோசியேஷன் பிளேயர்ஸ், இந்த அத்தனை பேருக்கும் இந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு சார்ஜ் போகும். இந்த சார்ஜஸ்லாம் கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆகி ஒரு எண்ட் யூசர்ல இருந்து இன்னொரு எண்ட் யூசருக்கு வந்து பிளாக் செயின் தொழில்நுட்ப ரீதியாக வந்து பேமெண்ட் செயல்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர்ட் முறையில் செயல்படுத்த முடிஞ்சதுனால தான் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடையக்கூடிய தொழில்நுட்பங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவீன தொழில்நுட்பங்கள்னு சொல்லுவோம். மெட்டாவர்ஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆகவும் இயங்கக்கூடிய ஒரு திறனை படைத்ததுனால தான் இதோடைய வளர்ச்சியானது அதிவேகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்தது. இது எல்லாமே செட் அண்ட் டன். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சியை யாரை நம்பி முதலீடு பண்றது? பல லட்சம் கோடி மார்க்கெட்ல நம்ம ஸ்கேம்ஸ் கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த இடத்துல இவ்வளவு லட்சம் தொலைச்சாங்க, அந்த இடத்துல அவ்வளவு கோடி தொலைச்சாங்க அப்படின்னு பல லட்சம் கோடிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேம்ஸ் நம்ம வந்து சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது உண்மையாலுமே ஒரு ரெகுலேட்டட் என்வாயர்மெண்ட்குள்ள இருக்கா? கிரிப்டோ கரன்சியோடைய முதலீடுகள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் லீகலா? இந்த ரெண்டு கேள்வி முக்கியமா வந்து பார்த்தோம்னா நம்ம அட்ரஸ் பண்ணணும். அந்த வகையில இரண்டாவது கேள்விக்கு முதல்ல நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எப்படி எடை போடலாம் அப்படின்னா 2020ஆம் ஆண்டுல ஆர்பிஐக்கு அகேன்ஸ்டா எப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து வேர்டிக் கொடுத்தாங்களோ கிரிப்டோ கரன்சி முதலீடுகள்ல தலையிடலாம் மக்கள் அப்படின்னு, அப்பல இருந்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகரிக்க ஏற்பட்டது. இதை பேக் பண்ற மாதிரி 2022ஆம் ஆண்டு வந்து எப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரிப்டோ கரன்சி மூலியமா சம்பாதிக்கக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ்க்கு 30% வருமான வரி செலுத்தணும் அப்படிங்கறத வந்து கொடுத்தாங்களோ அப்பல இருந்து இது மூலியமா சம்பாதிக்கக்கூடிய பணமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க்குள்ள கொண்டு வரப்பட்டது. இதை பேக் பண்ற மாதிரி போன ஆண்டு FIU, ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு கூட இருக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டிங் பாடி எப்போ எக்ஸ்சேஞ்சஸ் யார் யாரெல்லாம் இந்தியாக்குள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாமே AML கம்ப்ளைன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்குள்ள வரணும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊர்ஜிதப்படுத்தினாங்களோ அப்பல இருந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அடிஷனல் ரெகுலேட்டட் என்வாயர்மெண்ட் அண்ட் அப்ரோச் நோக்கி வந்து பயணம் பண்ணுது. இன்னைக்கு இது ஏன் வந்து இன்னும் ஒரு ஃபுல்லி ரெகுலேட்டட் என்வாயர்மெண்ட் குள்ள இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா இன்னைக்கு பல லட்சம் இடத்த பல பல நாடுகள்ல இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டிங் ப்ரொசீஜர் மூலியமா தான் பண்ண முடியும். இதை செயல்படுத்துறதுக்கு தான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், FSB, FIU இந்த மாதிரியான பல நிறுவனங்கள் ஒன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிஃபைடு ரெகுலேட்டரி அப்ரோச் குள்ள கொண்டு வரணுங்கிறத பாக்குறாங்க. இதை மேபி அடுத்த வருஷத்துக்குள்ள செயல்படுத்திடுவாங்க. அப்ப இதோடைய வளர்ச்சியானது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல லட்சம் மடங்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்கேம்ஸ்லாம் இருக்கே, இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? எப்படி வந்து எனக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருந்தா நான் வந்து இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 பேசிக் விஷயங்களை யார் யாரெல்லாம் கிரிப்டோ கரன்சியில ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாமே எல்லா ஸ்கேம்ஸ்ல இருந்தும் தப்பிச்சிட முடியும். முதல் முக்கியமான அம்சம் பிளாக் செயின் லெட்ஜர் அப்படின்னும் பொழுது ஒண்ணும் இல்ல, ஒரு கணக்கு புத்தகம் மாதிரி தான். இதுல பிளாக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணக்கூடியது. இப்போ இன்சர்ட் பண்ணுவோம் நம்ம. அப்போ இந்த பிளாக் செயின் லெட்ஜர்ங்கிறது 3 வகையான லெட்ஜர் இருக்கு: பப்ளிக், பிரைவேட் அண்ட் பர்மிஷன். பிரைவேட் அண்ட் பர்மிஷன் பிளாக் செயின் லெட்ஜர்ல இருக்கக்கூடிய எந்தவித கிரிப்டோ கரன்சி முதலீடுகளையும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான பர்சனலான கருத்து. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா பிளாக் செயினுக்கு 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. இம்மியூட்டபிலிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய முதல் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாவது ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டையும் நம்ம எப்படி எளிதா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு பெரிய வங்கியோடைய ஓனர், 2 அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து 10 பேருடைய வந்து என்னுடைய டேரக்டர்ஸோட கொண்ட ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட். எனக்கு ஒரு பெரிய தொகை வந்தது, என்னுடைய தொகையை வந்து என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல செலுத்துறதுக்கு வந்து தவறுதலா என்னுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல செலுத்திட்டாங்க. இப்போ எனக்கு 2 ப்ராப்ளம். இந்த பணம் வந்து என்னுடைய டேரக்டர்ஸ்க்கு தெரியவே கூடாது. இந்த டிரான்சாக்ஷனே இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னா கன்வென்ஷனல் சிஸ்டம்ஸ்ல நிச்சயமா அதுக்கு இடம் இருக்கு, பண்ண முடியும். ஆனா பிளாக் செயின் லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் செலுத்தினா செலுத்தப்பட்டது தான், அதை யாராலையுமே டெலிட் பண்ண முடியாது. அதான் இம்மியூட்டபிலிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய முதல் ப்ராப்பர்ட்டி. அப்ப இரண்டாவது ப்ராப்பர்ட்டி, சரி அப்படியே நான் என் பணத்தை செலுத்திட்டேன், என் பணத்தை நான் வித்ட்ரா பண்ணணும், அது பாசிபிளா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு கன்சென்சஸ் அப்படிங்கிற ஒரு முறையை கையாளணும். இந்த கன்சென்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கிட்டாலும் 51% மெஜாரிட்டி இருந்தா மட்டும்தான் நம்மளால எந்த விதமான டிரான்சாக்ஷனையும் செயல்படுத்த முடியும். அப்ப 10 பேர் கொண்ட ஒரு குழுல வந்து 6 பேருடைய ஒப்புதல் இருந்தாதான் என்னால இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, வித்ட்ராவல் பண்றதோ, பார்ஷியல் டிரான்ஸ்ஃபர் பண்றதோ எதுவா இருந்தாலும் செயல்படுத்த முடியும். இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸுமே பிரைவேட் அண்ட் பர்மிஷன் பிளாக் செயின் லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் செயலிழந்தது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட நபராலேயோ ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தாலேயோ ஆரம்பிக்கப்படுறதுனால. அப்ப பப்ளிக் பிளாக் செயின் லெட்ஜர்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸ்ல முதலீடு பண்ணலாம்னு சொல்றோம். எப்படி பப்ளிக் பிளாக் செயின் லெட்ஜர்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸ் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கும்.
இன்னைக்கு யாராவது கிரிப்டோ கரன்சி முதலீடுன்னு உங்களை நாடி வராங்க அப்படின்னா நீங்க முதல்ல அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எந்த லெஜரை சார்ந்ததுங்கிறது தான். இதுக்கான விடையே தெரியல அப்படின்னா அவங்க அந்த கிரிப்டோ கரன்சி முதலீடை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சுக்கலான்றது முதல் பாயிண்ட். இரண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரி அதையும் தாண்டி எனக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னு போது எப்படி நம்ம ஒரு வீடு மனை வாங்கும்போது தாய் பத்திரமான ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் ரெஃபர் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் ஆனது அதோட ஒயிட் பேப்பர், தாய் பத்திரமானது. அந்த ஒயிட் பேப்பரை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு எல்லா டீடைல்ஸும் நமக்கு அது மூலியமா கிடைச்சிடும். இதை நம்ம எங்க இருந்து பெறலாம் அப்படின்னா லீடிங் வெப்சைட்ஸ் லைக் coinmarketcap.com, coinjecko.com இதுலலாம் போனோம்னா அந்த கிரிப்டோ கரன்சியை பார்க்கும்போது அதோட ஒயிட் பேப்பரை பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் டோக்கன்ஸ் வெர்சஸ் காயின்ஸ். டோக்கன்ஸ்ல முதலீடு பண்ணக்கூடாது, காயின்ஸ்ல முதலீடு பண்ணலாம். இதை எப்படி எளிதா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து எல்லா இடத்துலயும் போய் பர்ச்சேஸ் பண்றோம், ஷாப்பிங் பண்றோம் இல்லையா? அப்ப பாயிண்ட்ஸ் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ எந்த இடத்துல ஷாப் பண்ணாலும் அந்த இடத்துல எனக்கு பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த கார்டை எடுத்துட்டு வந்து என்னால வேற கடையில வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டானா வாங்க முடியாது. எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த இடத்துல மட்டுமே என்னால் அதை ரிடீம் பண்ண முடியும். அந்த மாதிரியான குணாதிசயங்களை படைத்தது தான் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது. வாங்குற இடத்துல விற்கக்கூடிய தன்மையை படைத்ததா இருக்கும், இல்ல வாங்குற இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட 4-5 இடங்கள்ல மட்டுமே விற்கக்கூடிய தன்மையை படைத்ததா இருக்கும். இந்த மாதிரியான முதலீடுகளையும் தலையிடக்கூடாது அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா சஜஸ்ட் பண்றேன். அப்போ காயின்ஸ்ங்கிறது நம்மளோட டெபிட் கார்டு மாதிரி. இந்த இடம் இல்லைன்னா எந்த இடத்துல வேணாலும் வித்துக்கலான்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு பிட்காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக ரீதியா 5000 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குன்னா 5000 எக்ஸ்சேஞ்சஸ்லயும் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய தன்மையை படைத்ததா இருக்கும். இந்த மாதிரியான முதலீடுகள்ல தலையிடணுங்கிறத நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். மூன்றாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், நம்ம பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்கவே கூடாது. அது எவ்வளவு லட்சம் கோடி ரூபா உங்களுக்கு வந்து அடுத்த செகண்டே அவங்க பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இரட்டிப்புக்காக ஒரு தடவை கொடுத்து 2 தடவை கொடுத்து 3வது தடவை கொடுக்காம விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களால ஏன் செயல்படுத்த முடியுது அப்படின்னா நம்ம பணத்தை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும்தான். பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது. உதாரணத்துக்கு as a ட்ரேட் ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு மாதந்தோறும் 10% நீங்க சம்பாதிக்காதீங்க, என்கிட்ட உங்க பணத்தை கொடுங்க, 2000% வரைக்கும் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நானும் ஒரு ஸ்கேமர் தான். எப்படி உங்களுடைய முதலீடு நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலீடு பண்ணும்போது உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களோ உங்க முதலீடு 24 மணி நேரம் 7 நாள் 365 நாளும் வித்ட்ரா பண்றதுக்கு மாதிரியான ஒரு சூழல் மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் தான் தலையிடணுங்கிறத நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாக் இன் பீரியட்ஸ் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு முதலீடு பண்றேன், 5 ஆண்டு காலகட்டங்களுக்கு வந்து என்னால என் பணத்தை வித்ட்ரா பண்ணவே முடியாது, எனக்கு மாதம் தோறும் அதுல இருந்து வட்டி மட்டும் தான் வந்துட்டு இருக்கும், போட்ட பண முதலீடு என்னால எடுக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரியான முதலீடுகள் அதாவது ஸ்கீம் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் தலையிடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே பெரும்பாலும் பிரைவேட் அண்ட் பர்மிஷன் பிளாக் செயின் லெட்ஜரை சார்ந்ததா இருக்கும். அந்த வகையில் இருக்கும்போது அந்த மாதிரியான முதலீடுகளையும் தலையிட வேண்டாம் அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றேன். இந்த 4 பேசிக் விஷயங்களை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கிரிப்டோ கரன்சில உள்ள எல்லா ஸ்கேம்ஸ்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பிச்சிட முடியும். இப்ப $1 மில்லியன் கொஸ்டின், உண்மையாலுமே இந்த இண்டஸ்ட்ரியில சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடிஞ்சா எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதோட எவ்வளவு காலகட்டத்துல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பல சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஆண்டு காலகட்டம், ஒரு 10 ஆண்டு காலகட்டத்துக்கு யார் யாரெல்லாம் முதலீடு பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய போர்ட்போலியோஸ் எல்லாம் எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா 500ல இருந்து 5000%, அதாவது 500% to 5000% வந்து இந்த இண்டஸ்ட்ரியில growth இருக்கும். இது உண்மையாலுமே பாசிபிள் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு காலகட்ட அவகாசம் தேவைப்படும் அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில அவங்களுடைய முதலீடு 4 ஆண்டு காலகட்டத்துக்கு பாக்குறாங்களோ அவங்களுடைய முதலீடுகள் எல்லாமே இந்த சதவீதம் வரைக்கும் grow ஆகிறதுக்கான பொட்டன்ஷியலும் சான்சஸும் உண்டு. இது உண்மையாலுமே நடக்குதா, இது சும்மா சொல்லப்படுதா, இதுக்கு தியரட்டிக்கலா இல்ல இதுக்கு ஏதாவது பிராக்டிகல் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு மக்கள் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? இதுக்கான பிராக்டிகல் ப்ரூஃப் தான் நம்ம பாக்குறோம். இதுக்கான பிராக்டிகல் ப்ரூஃப் தான் பிட்காயின் ஹால்விங். இந்த பிட்காயின் ஹால்விங் அப்படிங்கிறது ஒரு 4 ஆண்டு காலகட்டத்துக்கு ஒரு தடவை இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய மிக 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 ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்படி என்ன நடக்குது இந்த பிட்காயின் ஹால்விங்ல அப்படின்னா பிளாக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளெஜர்ல வந்து பிளாக்ஸ்ல செலுத்தப்படும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இது ஏன் 4 ஆண்டு காலகட்டங்கள் அப்படின்னா 2,10,000 பிட்காயின் பிளாக்ஸ் எப்போ பிட்காயின் பிளாக் செயின் லெட்ஜர்ல செலுத்தப்படுதோ அப்போ இந்த ஹால்விங்ன்ற கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இது யாராலையுமே மாற்ற முடியாது. அப்போ இந்த ஹால்விங்ல என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கான இந்த 2,10,000 பிளாக் செலுத்துறதுக்காக காலகட்ட அவகாசம் வந்து இந்த 4 ஆண்டு காலகட்டங்கள். அப்படி என்ன நடக்குது அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அட்வான்ஸ்டு தொழில்நுட்பங்கள், ரிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு காயினையும் மைன் பண்றோம், அதாவது உருவாக்குறோம். இந்த காயினை உருவாக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனர் அப்படின்னு சொல்றோம். மைன் பண்ணக்கூடிய நபர்கள். இவங்க வெறும் இந்த காயினை மட்டும் தான் உருவாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த என்டையர் ஈகோ சிஸ்டத்தை அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. உதாரணத்துக்கு டிரான்சாக்ஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்றது, டிரான்சாக்ஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்றது, டிரான்சாக்ஷன்ஸை மானிட்டர் பண்றது, ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ட் பண்றது, டபுள் ஸ்பெண்டிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எலிமினேட் பண்றது, இது எல்லாத்தையுமே செயல்படுத்துறது யார் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணக்கூடிய நபர்கள் தான். இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மைனிங் பண்றாங்களோ அந்த லெட்ஜர்ல இருந்தே அவங்களுக்கு ஊதிய தொகையாக அந்த காயினே
வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊதிய தொகையாக வழங்கப்படுது. ஆனா ஒரு ஹால்விங்க்கு அப்புறமும் இந்த ஊதிய தொகையாக வழங்கப்படக்கூடிய தொகை வந்து இந்த மைனர்ஸ்க்கு வந்து 50% குறைக்கப்படுது ஒரு 4 ஆண்டு காலகட்டங்கள். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம், இல்ல நம்ம ஒரு தொழில் பண்றோம், வருடம் நம்மளுடைய சம்பளமோ வருமானமானது உயர்ந்துகிட்டே போனா நம்ம அந்த வேலையில கண்டினியூ பண்ணுவோமா, இல்ல நம்மளுடைய பணமானது ஒரு 4 ஆண்டு காலகட்டத்துக்கு ஒரு தடவை 50% குறைக்கப்பட்டா நம்ம அந்த வேலையில கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து இந்த பணம் குறையும் பொழுது இந்த எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ற காஸ்ட்லாம் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதுக்காகவாது இந்த காயினுடைய வேல்யூ ஆனது மேல போயே தீரணும். ஒண்ணு. இரண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், ஸ்மால் டைம் பிளேயர்ஸா இருக்கக்கூடிய நபர்களால இந்த காஸ்ட் எல்லாம் ஈடுகட்ட முடியாம வேற ஏதாவது ஒரு காயினுக்கு மைன் பண்ண போவாங்க. அப்போ இதோடைய சப்ளை வால்யூம் ஆனது நேச்சுரலா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். எப்போ இதோடைய சப்ளை வால்யூம் ஆனது நேச்சுரலா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுதோ இதோடைய டிமாண்ட் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை ராக்கெட் ஆகும். இது உண்மையாலுமே நடக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பிட்காயினுடைய பிரைஸ் மூவ்மெண்ட். 2010ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல ரெண்டு முக்கியமான ஹால்விங் பேஸ்டு ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஹால்விங் வந்து ரெண்டு சைக்கிளா பிரிக்கிறோம். அதாவது ஹால்விங் அண்ட் ஹால்விங் அப்புறமா உள்ள ஆண்டுகளை வந்து ஹால்விங் அண்ட் போஸ்ட் ஹால்விங் சைக்கிள்ஸ் சொல்றோம். ஹால்விங்க்கு முன்னாடி ஆண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஹால்விங் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரெண்டாவது ட்ரெண்ட் பார்க்கலாம். ஹால்விங் அண்ட் போஸ்ட் ஹால்விங் சைக்கிள்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 4 ஆண்டுகளே இதை நான் ரெட்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். பிட்காயின்ல 2012, 16, 20, 24ஆம் ஆண்டு இந்த 4 ஆண்டுகளும் 4 ஹால்விங் நடந்த ஆண்டுகள். ஒரு வருடமும் இந்த ஹால்விங் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த 2 ஆண்டு காலகட்டம் வரைக்கும் இந்த பிட்காயினுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு $5 இருந்த பிட்காயின் அடுத்த 2 ஆண்டு காலகட்டத்தில் $754 உயர்ந்தது. அதே மாதிரி 2016ஆம் ஆண்டு $434 இருந்த பிட்காயின் அடுத்த 2 ஆண்டு காலகட்டத்தில் $13,657 உயர்ந்தது. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு $7,200 இருந்த பிட்காயின் அடுத்த 1.25 ஆண்டுகள்ல வந்து $69,500 எட்டி ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையோட வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்டை வந்து டச் பண்ணுச்சு. இப்போ ரெண்டாவது முக்கியமான ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஹால்விங்க்கு முன்னாடி ஆண்ட ப்ரீ ஹால்விங் இயர்னு சொல்றோம் இல்லையா. இந்த ப்ரீ ஹால்விங் ஆண்டுலேருந்தே இந்த பிட்காயினுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் ஆனது மேல் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு 2011ஆம் ஆண்டு 30 சென்ட்ல இருந்து $5, 2015ஆம் ஆண்டு $314 இருந்து $434, 2019ஆம் ஆண்டு $3,800 இருந்து $7,200, 2023ஆம் ஆண்டு $16,000 இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா $74,000 வரைக்கும் இந்த பிட்காயினோட பிரைஸ் மூவ்மெண்ட் போச்சு. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் நடந்தது அப்படிங்கிற ஐடியாவே இல்லாம இருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த 2024ஆம் ஆண்டு முன்னாடி உள்ள ஆண்டு வந்து ப்ரீ ஹால்விங் ஆண்டு. அதனாலதான் இதோட பிரைஸ் மூவ்மெண்ட் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை ராக்கெட் ஆச்சு. ஹால்விங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு பிட்காயினோட பிரைஸ் மூவ்மெண்ட் ஆனது ரெக்கார்ட் பிரேக்கை உடச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா $1,00,000 வந்து தாண்டி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹால்விங்க்கும் வர்த்தகத்துறைக்கும் என்னுடைய வருமான வாய்ப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த 2024ஆம் ஆண்டு வந்து மேஜிக் இயர் என்று அழைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா 4வது ஹால்விங் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வந்து நடைபெற்று முடிஞ்சது. ஹால்விங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிட்காயினுக்கான ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி உண்டு. 6 மாதங்கள் இந்த மார்க்கெட் ஆனது கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பிட்காயினுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் அசுர வளர்ச்சியை வந்து எட்டும். 2016ஆம் ஆண்டு 6 மாதங்கள் கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறம் 3,900 மடங்கு வளர்ச்சி. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு 1,500 மடங்கு வளர்ச்சி. இந்த ஆண்டு வந்து ஹால்விங் முடிஞ்சு கரெக்டா 6 மாதங்கள் வந்து இந்த மார்க்கெட் சைலண்டா இருந்து அக்டோபர் மாதத்துல $65,000 இருந்து 3 மாதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா $1,07,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா டச் பண்ணுச்சு. சோ அப்ப இதுக்கும் வர்த்தகத்துறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா பிட்காயின் ஆனது பிரதானமான கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுனால 99% கிரிப்டோ கரன்சிஸும் பிட்காயினுடைய ட்ரெஜெக்டரியை தான் ஃபாலோ பண்ணும். பிட்காயின் மேல போச்சுன்னா அத்தனை கரன்சிஸும் மேல போகும், பிட்காயின் கீழே வந்ததுன்னா அத்தனை கரன்சிஸும் கீழே வரும். இந்த வரக்கூடிய 1 ஆண்டு காலகட்டத்தில் இந்த பிட்காயினோட பிரைஸ் மூவ்மெண்ட் பல லட்சம் மடங்கு மேல போகும்பொழுது இந்த துறையில வர்த்தகத்தை செயல்படுத்துறதுக்கான மிக 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 சிறந்த காலகட்டமாக இந்த வரக்கூடிய 1 ஆண்டு காலகட்டம் வந்து அமையுது. அப்ப நம்ம ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்ஸ்ல பல வகையான சவால்களை பார்க்கிறோம். நாலேஜ் இருக்காது, எக்ஸ்பர்டீஸ் இருக்காது, மார்க்கெட்ல செலவு பண்ண நேரம் இருக்காது, ஓவர் ட்ரேட் பண்ணிடுவோம், எமோஷனலா நிறைய ராங் டெசிஷன்ஸ் எடுப்போம். ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்டே கிடையாது. ஹைலி வாலடைல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் எப்படி மேனேஜ் பண்றது, மார்க்கெட்ஸ் எப்படி மானிட்டர் பண்றது, இந்த மாதிரியான பல வகையான சவால்கள் நம்ம மைண்ட்ல இருக்கும் இல்லையா. இது எல்லாத்துக்குமான விடை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. இன்னைக்கு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸே கிடையாது. நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அந்த கமாண்டை நோக்கி அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். காம்பவுண்டிங், பண பெருக்குதல், இது வந்து ரொம்ப துல்லியமா செயற்கை நுண்ணறிவு மூலியமா செயல்படுத்த முடியுது. என்னங்கிறத டீடைல்டா நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஷேர் பண்ணிருக்கேன், அதில் பார்க்கலாம். டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட், இந்த DCAM அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஜீரோ லாஸ்ல நம்மளால வர்த்தகத்தை செயல்படுத்த முடியுது. இது என்னங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டீடைல்டா ஷேர் பண்ணிருக்கேன், அதை பார்க்கலாம். 24 மணி நேரம் 7 நாள் 365 நாளும் செயல்படக்கூடிய ஒரு மார்க்கெட்ல எப்படி நம்மளால 24 மணி நேரமும் வர்த்தகத்தை செயல்படுத்த முடியும்? இது சாத்தியமே இல்லை இல்லையா. இதுக்கு ஒரு கருதியோட உதவி நாடுறோம். அதனாலதான் இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளோட வர்த்தகத்தை செயல்படுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு. லோ கேபிட்டல்ல இருந்து இந்த மார்க்கெட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு எந்த ஒரு பங்கு சந்தையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு யூனிட் பிரைஸோட வேல்யூ இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த
அந்த ஷேர் வேல்யூ இருந்தால் தான் அதை வாங்க முடியும் இல்லையா? இன்னைக்கு பிட்காயினை பொறுத்த வரைக்கும் $1,00,000 இருந்தாலும் ஒரு $15 $20 என்னால் பிட்காயின்ஸை வாங்க முடியும். அப்போ என்னோட ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு $100 $200 300 500 1000 இந்த மாதிரி படிப்படியாக என்னால் வந்து டெவலப் பண்ணிட்டு போக முடியும். அதுக்காக மற்ற மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். எல்லா மார்க்கெட்ஸ்லையும் எப்படி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ஸ்லையும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்றேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பீட் அண்ட் அக்யூரசிங்கிறது அன்பேரலா இருக்கும் சாஃப்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வர்த்தகத்தை வந்து துல்லியமா செயல்படுத்துறது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸான வர்த்தகங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய திறனை படுத்துது. ஸோ இது என்ன மாதிரியான வர்த்தகத்துல செயல்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸோட லைவ் ட்ரேடிங் லெட்ஜர்ல பார்க்கலாம். இப்போ ஜீரோ லாஸ்ல எப்படி வர்த்தகத்தை செயல்படுத்துறது? மார்டிங்கேல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மார்டிங்கேல் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் இரண்டா பிரிக்க சொல்றாரு. 20% வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலீடாகவும் மீதி 80% ரிசர்வ் ஃபண்டா வச்சுக்க சொல்றாரு. உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு $1000 முதலீடா போடுறேன் அப்படின்னும் பொழுது $200 மட்டும் தான் நான் முதலீடு பண்றேன். முதலீடு பண்ணி இந்த சாஃப்ட்வேருக்கு 2 கமாண்ட் கொடுக்கறதா வச்சுப்போம். முதல் கமாண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல முதலீடு பண்ண இடத்துல இருந்து 1% மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா வித்துட்டு லாபம் பண்ணிடு அப்படின்றது சொல்றேன். இரண்டாவது கமாண்ட் வித்த இடத்துல இருந்து எப்போ 1/2% கீழே வருதோ திருப்பி அதே $200 முதலீடு பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்போ இங்க முதலீடு பண்ண இடத்துல இருந்து 1% மேல போகும்போது வித்துட்டு லாபம் பண்ணுது, திருப்பி கீழே வரும்போது வாங்குது, திருப்பி அங்கிருந்து மேல போகும்போது வித்துருது, திருப்பியும் கீழே வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்குது. இந்த மாதிரி வந்து மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்குமா? இல்ல இல்லையா? மார்க்கெட் ஆனது நிச்சயமா ரீட்ரேஸ் ஆகி கீழே வந்தே தீரும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்வென்ஷனல் ட்ரேடிங் பிராக்டிசஸ்ல ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்றோம். முதலீடு அங்கிருந்து மேல போச்சுன்னா லாபத்தை சம்பாதிச்சிடும், நான் முதலீடு கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கறத ஒண்ணு வச்சுட்டு எக்ஸிட் பண்ணிடுறோம். அப்ப நான் முதலீடுல சம்பாதிச்சது இவ்வளவு, ஸ்டாப் லாஸ்ல இழந்தது இவ்வளவு பொழுது என்னுடைய வருமானமானது துண்டாயிடுது. வேற இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முதலீடு பண்ண இடத்துல மார்க்கெட் கீழே வருது, ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து ஒரு 5% கீழே வரும்போது முதலீடு, திருப்பி அங்கிருந்து கீழே வருதா முதலீடு, திருப்பி அங்கிருந்து கீழே வருதா முதலீடு, திரும்பி அங்கிருந்து கீழே வருதா முதலீடு. ஆனா மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்காது. கீழே வரக்கூடிய மார்க்கெட் நிச்சயமா ரீட்ரேஸ் ஆகி மேல போயே தீரும். அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நாக் ஆஃப் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச லாபத்தை நம்மளால வந்து பார்க்க முடியும். இதனாலதான் நம்மளால ஜீரோ லாஸ்ல வர்த்தகத்தை வந்து செயல்படுத்த முடியுது. நம்மளுடைய கேபிட்டலையும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்மளால காப்பாற்ற முடியுது. சோ இப்போ $1,00,000 சம்பாதிக்கலாம்னு சொன்னோமே அது எப்படி? 1% 900x அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த காம்பவுண்டிங்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, பணம் பெருக்குதல். இது எப்படி நடக்குது அப்படின்னா நான் ஒரு முதலீடு பண்றேன், முதலீடுல இருந்து லாபத்தை சம்பாதிக்கிறேன், லாபத்தையும் முதலீடையும் மறுமுதலீடு பண்ணிக்கிட்டே வரும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் அப்படின்ற எஃபெக்ட் வந்து ட்ரிகர் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு $15 1% லாபம் பார்த்தேன் அப்படின்னா $15.15 ப்ராஃபிட் பார்க்குறேன். இந்த $15.15 மறுமுதலீடு பண்றேன் $15.30, திருப்பி அதை மறுமுதலீடு பண்றேன் $15.45. இந்த மாதிரி 900 வர்த்தகத்தை நான் செயல்படுத்தி முடிச்சிருக்கும் போது $1,16,216 வந்து நான் சம்பாதிச்சிருப்பேன். ஏறக்குறைய இந்திய மதிப்பீடுல வந்து $1 கோடி. $15 விட்டுருவோம். வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ஸ்க்கு மிக மிக சிறந்த காலகட்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு 500ல இருந்து ஒரு $1000 முதலீடா போட்டு கூட இவ்வளவு பெரிய சம்பாத்தியத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கணும். உண்மையாலுமே இதை செயல்படுத்த முடியுமா அப்படின்னா இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரே அதுக்காக தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸா ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் முதலீடுல $15 இருக்கக்கூடிய முதலீடானது 900வது வர்த்தகத்துல வந்து $1,15,000 இருக்கும். சோ இதுக்கு வந்து எவ்வளவு காலகட்ட அவகாசம் எடுக்கலாம்? 2 ஆண்டு எடுக்கலாம், இல்ல 1 ஆண்டு எடுக்கலாம், இல்ல 3 ஆண்டு காலகட்டங்கள் எடுக்கலாம். பட் இந்த 2 ஆண்டு 3 ஆண்டு காலகட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வளர்ச்சிங்கிறது எவ்வளவு பெரிய வளர்ச்சிங்கிறது தான் பார்க்கணும். பட் எனக்கு வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஐடியா இல்லை, எனக்கு மாதந்தோறும் 10ல இருந்து 20% சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதையும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. யாரையுமே நம்பி நம்ம பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க, சாஃப்ட்வேர் அனுப்பி நம்ம பணத்தை கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மைண்ட்லயும் இருக்கும் இல்லையா? எப்படி யூபிஐ யூஸ் பண்ணி வங்கிகளை வந்து வாலெட்ஸோட இணைக்கிறோமோ, ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரை வந்து உலகத்திலே தலை சிறந்த எக்ஸ்சேஞ்சஸோட இணைக்கிறோம். இணைக்கிறது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் ஏபிஐ ஆக்சஸ் வழங்கப்படுது. இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏபிஐ ஆக்சஸ் எப்படி வழங்கப்படுது அப்படின்னா இது அந்த சாஃப்ட்வேர்ல 2 ஆபரேஷன் தான் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியும். இரண்டாவது மார்க்கெட்ஸ்ல வாங்க முடியும், விற்க முடியும், பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். மற்றபடி எந்த ஆபரேஷன்ஸுமே இதால செயல்படுத்த முடியாது. பணத்தை வித்ட்ரா பண்றதோ, டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, பார்ஷியல் வித்ட்ராலோ, பார்ஷியல் டிரான்ஸ்ஃபரோ, மார்ஜின்ஸ், லோன்ஸ், ரீபேமெண்ட்ஸ், ஒயிட் லேபிள் சொல்யூஷனிங்ஸ், ஒயிட் லிஸ்டிங்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே இதால செயல்படுத்த முடியாது. அப்போ இந்த என்ன நடக்குது அப்படின்னா என்னுடைய முதலீடானது எக்ஸ்சேஞ்சில் இருக்கு, என்னுடைய வர்த்தகமானதும் எக்ஸ்சேஞ்சிலே செயல்படுது, என்னுடைய லாபமானதும் எக்ஸ்சேஞ்சிலேயே இருக்கு. அப்ப சாஃப்ட்வேர்ல காட்டக்கூடிய பணம் ப்ராஃபிட்ஸ்ங்கிறது எல்லாமே வெறும் ஒரு கணக்கு புத்தகம் மட்டும் தான். பணத்துக்கும் சாஃப்ட்வேருக்கும் சம்பந்தமே இருக்காது. என்னுடைய முதலீடு எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இருக்கும். இப்போ அதுக்கு இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா ராயல் கியூ குவான்டிடேட்டிவ் ஏஐ அப்படின்ற ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்றோம். இது ஒரு கலிபோர்னியா பேஸ்டு என்டிட்டி.
3 மார்க்கெட்ஸ்ல என்னால இதுல ட்ரேட் பண்ண முடியும். ஸ்பாட், கிரிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல செமி அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெத்தடாலஜிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வச்சு நம்மளால வர்த்தகத்தை செயல்படுத்த முடியும். 30 லட்சத்துக்கு மேல சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ், 1,75,000 கோடி யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கஸ்டமருக்கு ப்ராஃபிட் பே அவுட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 100+ கிரிப்டோ கரன்சிஸ்ல என்னால வந்து வர்த்தகத்தை செயல்படுத்த முடியும். 4 ட்ரேடிங் பேர்ஸ்ல என்னால வர்த்தகத்தை வந்து செயல்படுத்த முடியும். இந்த மாதிரியான மோஸ்ட் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம வர்த்தகத்தை செயல்படுத்துறோம். அப்போ ட்ரேடிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பண்றோம் அப்படின்னா 2 மெத்தடாலஜி மூலியமா ட்ரேட் பண்ணலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் மெத்தடாலஜிங்கிறது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா என்ன? வர்த்தகத்தை ஒரு தடவை நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுவே வருடம்தோறும் ஒரே காயின்ல வர்த்தகத்தை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறது பேர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது யார் யாரெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னா, $250 மினிமம் என்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலீடு இருக்கு. எனக்கு வர்த்தகத்தெல்லாம் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு தொழில்நுட்ப ரீதியா எதுவும் கத்துக்கலாம் வேண்டாம். எனக்கு அதுக்கெல்லாம் நேர காலகட்ட அவகாசமே கிடையாது. அண்ட் எனக்கு 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரியான இடைவெளியில எனக்கு லாபம் பார்த்தா போதும். எனக்கு மாதம் தோறும் அட்லீஸ்ட் அந்த ஆவரேஜ் ஒரு 5ல ஒரு 12% வரைக்கும் லாபம் இருந்தா போதும். கொஞ்சம் லாங் டர்மா நான் பார்க்கறேன் அப்படின்ற நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வர்த்தகத்தை செயல்படுத்திக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக் மெத்தடாலஜி யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு மாதம் தோறும் ஒரு 10-20% சம்பாதிக்கணும், காம்பவுண்டிங் பண்ணணும், வர்த்தகத்தை நான் கொஞ்சம் கத்துக்கணும், நானே செயல்படுத்தி பார்க்கணும் இப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், இன்னும் முக்கியமா சொல்லணும்னா கொஞ்சமான ஒரு முதலீடு ஒரு $100 போட்டு நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா என்னுடைய முதலீடு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். காம்பவுண்டிங் பண பெருக்குதல் நான் பண்ணணும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் மெத்தடாலஜி மூலமா வர்த்தகத்தை செயல்படுத்தலாம். அப்ப செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல அதுல வர்த்தகத்தை செயல்படுத்துறோம். ஆண்டு முழுக்க வந்து வர்த்தகம் நடக்குது. செமி ஆட்டோமேட்டிக் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காயின்ல வர்த்தகத்தை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சிக்னல் முறையில இந்த CTW அப்படிங்கிற கம்யூனிட்டியோடைய ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து உங்களுக்கு கொடுத்துடுறோம். மிகப்பெரிய டெக்னிக்கல் டீம் இருக்கிறதுனால மாதந்தோறும் ஒரு 90-150 சிக்னல்ஸ் வரைக்கும் உங்களால வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுக்க முடியும். இந்த சிக்னல்ஸையும் ஒரே கிளிக் ஆஃப் பட்டன்ல நீங்க எந்த காயின்ல வர்த்தகத்தை செயல்படுத்தலாங்கிறத கிளிக் பண்ணா மட்டும் போதும். அதுவே அந்த காயின்ல வர்த்தகத்தை செயல்படுத்தி அதுவே லாபத்தையும் சம்பாதிச்சு அந்த காயின்ல இருந்து எக்ஸிட் பண்ணிடும். திருப்பி அடுத்த காயின்ல சிக்னல் வரும்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டுக்கலாம். சோ அப்படி இருக்கும்பொழுது இது இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, மாதந்தோறும் 90-150 சிக்னல்ஸ்ல வர்த்தகத்தை செயல்படுத்துறது மட்டும் இல்லாமல் 100% உங்களுடைய கேபிட்டல் ஆனது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். பணத்தை எப்படி முதலீடு பண்றதுங்கிறது தெரியும், எவ்வளவு முதலீடு பண்ணிருக்குன்றது தெரியும், எப்படி வர்த்தகத்தை செயல்படுத்துறதுங்கிறது தெரியும், எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்குங்கிறது தெரியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய பணத்தை 24 மணி நேரம் 7 நாள் 365 நாளும் இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து யாருடைய அனுமதியும் இல்லாமல் எப்ப வேணாலும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். சப்போர்ட் அப்படின்னும் பொழுது பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்து இந்த CTW கம்யூனிட்டியில என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கறத இந்த கஸ்டமர்ஸோட லைவ் ட்ரேடிங் டெஸ்டிமோனியல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான முதலீடுகள் தேவைப்படுங்கிறத பார்த்துட்டு நம்ம தேர்ட் பார்ட்ல வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மிஸ்டர் மதனை இன்வைட் பண்றேன் டு ஷேர் கஸ்டமர் ட்ரேடிங் டெஸ்டிமோனியல்ஸ். மதன், ஓடி. மதன் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். மணிகண்டன் சார், மதன் சாருக்கு கோர்ஸ் கொடுத்துட முடியுமா? குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் டெஸ்டிமோனியல் பார்க்கும்போது, அதாவது நம்ம கிரிப்டோ டெக் வேர்ல்டுங்கிற கம்யூனிட்டியில இந்த ஏஐ சாஃப்ட்வேர் அதாவது ராயல்கிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எவ்வளவு பேர் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டர் வந்துட்டு சரவணன் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ ப்ராஃபிட் ஷேர் பண்ணவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. சரவணன் சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நிவாஸ் சார், நீங்க பேசுங்க. நிவாஸ் சார், நீங்க பேசலாம். சார், என்னோட பேர் நிவாஸ். என்னோட ஊர் தூத்துக்குடி. நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இது ஒரு நாள் நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது தற்செயலா ஃபேஸ்புக்ல ஒரு ஆடு பார்த்தேன். ஸோ ஆடு பார்த்துட்டு இதுல ஏஐ பாட்டு இருக்கிற மாதிரி வெபினார்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி வெபினார்ல எக்ஸ்பிளைன் பண்ணதை இப்போ பேஸ் பண்ணிட்டு நான் ட்ரேடிங்க்கு என்னென்ன ட்ரைனிங்ஸ் கொடுக்காங்களோ அதை 1 by 1 அட்டன் பண்ணிட்டு பார்த்தேன். லாஸ்டா நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால நவம்பர் 6ஆம் தேதி இந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ப்ராஃபிட் நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நவம்பர் 6ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் $918 ஏர்ன் பண்ணிருக்கேன். டெய்லி என்னோட ப்ராஃபிட்ஸ். இன்னைக்குள்ள ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 14.3, நேற்றுக்கு 24, 30. இதே மாதிரி டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம எல்லா நாளுமே ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா CTWல டெய்லி மார்னிங், ஈவினிங், நைட்டு 3 டைமுமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குற ட்ரைனிங்ஸ் நீங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ அட்டன் பண்ணக்கூடிய ட்ரைனிங்ஸ்னால நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ சார். உங்க கேபிட்டல் டோட்டல் எவ்வளவு சார் போட்டிருந்தீங்க? சார் $1000 கேபிட்டல் போட்டிருந்தேன் சார். ஓ சூப்பர் சார்.
ஓகே சார், தேங்க்யூ சார், அளவு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து துளசி ராமன் சார் லைன்ல இருக்கீங்களா? துளசி ராமன் சார். எஸ் சார் இருக்கேன். பேசுங்க சார். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நான் துளசிராமன் பேசுகிறேன், சென்னையிலேருந்து. நான் இந்த இது வந்து ஃபேஸ்புக் மூலியமாக பார்த்தேன் இந்த வாய்ப்பை எடுத்து 4 months ஜாயின் பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் நல்லபடியாக. ஸோ இந்த என்னுடைய ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இது என்னுடைய ப்ராஃபிட்டு 4 months. பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ இது காரணம் வந்து எல்லாமே இப்போ க்ரீன் தான், ப்ராஃபிட் தான் எனக்கு. ஸோ இது வந்து என்னன்னா நோலோ ஸ்ட்ராட்டஜி இங்கே இந்த இருக்கிறவங்க தராங்க கம்யூனிட்டியில். அப்புறம் வந்து நம்ம கேப் நம்மளே நம்மகிட்டே இருக்கணும், யார்கிட்டையும் தேர்ட் பார்ட்டி கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த அஷூரன்ஸ்னால ஜாயின் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கிரிப்டோ கம்யூனிட்டி வேர்ல்டில் வந்து ட்ரைனிங்கும் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு கிரிப்டோ கம்யூனிட்டி. தேங்க்யூ சார். மதன், உங்களால பேச முடியுதா? இப்பதான் சார் அட்மிட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் சங்கர் சீதாராமன் சார், நீங்க இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா சங்கர் சார்? சங்கர் சார், நீங்க பேசலாம் சார். Yes, sir. I am Shankar Sitaraman, age 62. நான் 3 years முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ பேசிவ் இன்கம் காண்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் எண்டில் இந்த வெபினார் பார்க்கறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அதில் அட்டன் பண்ணிட்டு நான் ஆகஸ்ட் 3rd வீக்கில் ஜாயின் பண்ணேன். ஒரு 15 days ஒன்லி ட்ரைனிங் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் $250 வச்சு நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஒரு நவம்பர் மாதம் தான் என்னோட ட்ரேடிங் கேபிட்டலில் 3000 ஆக்கிட்டு இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ராஃபிட் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் சார். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோ லாஸ், நம்ம கேபிட்டல் நம்மள்கிட்ட இருக்கும், நோ லாஸ். இது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்குமே 3600 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆஸ் பர் சிங்கப்பூர் டைம் இப்போ வந்து 22nd ஆகிடுது. இப்போ கூட $1 ப்ராஃபிட்டில் இருக்குது. 21ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு $20, $39, $58 இந்த மாதிரி டெய்லி ப்ராஃபிட் தான் வரும். சில நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 digits கூட வந்திருக்கு எனக்கு. டோட்டல் கேபிட்டல் இதுக்கு டோட்டல் கேபிட்டல் 3000 சார் என்னோட. ஓகே சார், சூப்பர் சார். 100% மேல ஏர்ன் பண்ணிட்டீங்க. சூப்பர் சார். ஆமாம் சார், 5 monthsல. ஸோ இட் இஸ் தேங்க்ஸ் டு கிரிப்டோ டெக் வேர்ல்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திலகராஜ் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, பேசுங்க சார். வணக்கம். என் பேர் திலகராஜ். நான் ஒரு ஃபின்டெக் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சேலரி கிளாஸா இருக்கிறதுனால பேசிவ் இன்கம்க்கு ஏதாவது பண்ணணுமேன்றதுக்காக இந்தியன் மார்க்கெட்ல ரெகுலரா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 9:30 to 3:30 என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல என்னால் பெருசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அந்த மீன் டைம்ல தான் ஒரு கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் ட்ரேடிங் போகலாமேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. பார்த்தா எல்லாருமே வந்து கேபிட்டல் எங்ககிட்ட கொடுங்க, நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால சார் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல சார். அதனால என்ன பண்ணேன்னா பார்த்துட்டு இருந்தேன். சில பேர்லாம் 10x இருந்து 100x வரைக்கும் வீக்லி பேமெண்ட், மந்த்லி பேமெண்ட், இல்ல ஒரு ட்ரேடிங் முடிஞ்சோன்னா பேமெண்ட்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அந்த டைம்ல தான் கிரிப்டோ டெக் வேர்ல்டோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவங்களோட ஒரு 3 பாயிண்ட் எனக்கு ரொம்ப கேட்சிவா இருந்தது. கேபிட்டல் என்கிட்டே இருக்கும், நான் தான் ட்ரேட் பண்ணுவேன்,
நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 to 20% ஆவரேஜ் மந்த்லி இன்கம் கிடைக்கும்னாங்க. இதுதான் நார்மலா மார்க்கெட்ல என்ன பண்ண முடியுமோ அதுதான் எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே உங்களே மாதிரி போன ஆகஸ்ட் எண்டில் ஒரு வெபினார் அட்டன் பண்ணேன். இமீடியட்டா பாட் ஆக்டிவேட் பண்ணேன். இனிஷியலா கம்மியான இதுல தான் ட்ரேட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு $3000 வரைக்கும் எடுத்துட்டு வந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த $3000ன்றது என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 11,000 மாதிரி $11,502 வந்து எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு 15-16 மந்த்ஸ்ல. வேற எந்த பிசினஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 times 4 times எல்லாம் நம்மளோட கேபிட்டல் வரவே வராது. இவ்வளவு பெரிய இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுத்தது கிரிப்டோ. ஃபுல்லாவே நம்மளோட கேபிட்டல் என்கிட்ட இருக்கு. நானே வந்து ட்ரேட் பண்றேன். ரெகுலர் மார்னிங் அண்ட் ஈவினிங் கிரிப்டோடெக் வேர்ல்டோட டவுட் செஷனு, ஈவினிங்ல வந்து ட்ரைனிங் செஷன்ஸ், இதெல்லாம் தான் வந்து என்ன வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரேடராகவே மாத்துச்சு. எல்லா நாட்களுமே ப்ராஃபிட் இல்லாத நாட்களே இருக்காது. மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. டபுள் டிஜிட் இருக்கும், சில நாள் ட்ரிபிள் டிஜிட்லாம் வரும். இது எல்லாமே வந்து அன்னைக்கோட மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இந்த ஒரு இப்போ லாஸ்ட் மந்த்ல டிசம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2, 3, 4 அந்த மந்த் பிகினிங்லயே ஒரு 4 நாள் எல்லா நாட்களுமே 3 டிஜிட் கிடைச்சிச்சு. அந்த 4 நாள் இன்கமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா பெரிய இன்கமா எல்லா நாட்களுமே வந்து ப்ராஃபிட் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் கிரிப்டோடெக் வேர்ல்டோட ட்ரைனிங் ப்ரோக்ராம். சார் தேங்க்ஸ் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் சார். தேங்க்யூ வாங்க சார். கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க. எங்கேயோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் தேங்க்ஸ் சார். நன்றி. ஓகே சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் என்எஸ்கே இளையராஜா சார், நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய பேர் இளையராஜா. நான் வந்து சிவகங்கை மாவட்டம் கட்டார்வட்டி ஊர். நான் வந்து மலேசியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஊருக்கு வந்து 1.5 மாதம் ஆக போகுது. இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறையா பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். எல்லா பிஸ்னஸுமே வந்து என்னுடைய எக்ஸ்சேஞ்சில் இருந்து அவங்களுடைய வேலட்டுக்கு கொண்டு போய் பண்ணுற பிஸ்னஸாக தான் இருந்துச்சு. அதை முதல் முறையாக வந்து சார் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் வச்சு பண்ணுற பிஸ்னஸ் வந்து இந்த பிஸ்னஸ் தான் நான் பார்த்தேன். இதனுடைய நம்பிக்கையில தான் வந்து நான் மறுநாளே வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து சார் சொன்னாங்க. சார் சொல்லும்போது வந்து சார் நான் எவ்வளவு முதலீடு வேணாலும் பண்ண தயாரா இருக்குன்னு சொன்னேன். சார் சொன்னாங்க, சார் அதெல்லாம் வேண்டாம், $200 மட்டும் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீங்க வந்து ஏன்னா அந்த பிசினஸ் உடைய தன்மை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலீடுக்கு தகுந்த மாதிரியும் மார்க்கெட் நிலவரத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய இன்கம் வந்து மாறுபடும். அதை நீங்க கண்கூட பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்ட முதலீடை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து நிறைய டாலர் நான் நிறைய வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் $200 முதலீட்டுல வந்து 14 மாதமா அந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 14 மாதமா ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா 3 மாதத்துல வந்து நான் $1,200 வந்து நான் வந்து முதலீடை வந்து உயர்த்திக்கிட்டேன். $1,200 வந்து நான் இது வரைக்கும் 14 மாதமா யூஸ் பண்ணி இது வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா $4,708 வந்து இது வரைக்கும் இன்கம் எடுத்திருக்கேன். பாருங்க, 22ஆம் தேதி வந்துருச்சு. எனக்கு 9:30 மணிக்கு மேல 22ஆம் தேதி கட் ஆஃப் காட்டும். 22ஆம் தேதி என்னுடைய ப்ராஃபிட் வந்துருச்சு. டெய்லி ப்ராஃபிட் தான். எனக்கு ப்ராஃபிட் இல்லாத நாளே இல்லை. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நான் காட்டுவேன். எல்லா நாளுமே எனக்கு வந்து ப்ராஃபிட் தான். சிங்கிள் டிஜிட்ல இருந்து ட்ரிபிள் டிஜிட் வரைக்கும் வந்திருக்கு எனக்கு. பாருங்க 83 நிறைய பாருங்க 233 அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏற மாட்டேங்குது. எனக்கு எல்லா நாளுமே ப்ராஃபிட் தான். இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிவா இருந்தது வந்து நம்மளுடைய கிரிப்டோடெக் வேல்ட் தான். உங்களுக்கு வந்து நான் உண்மையிலே நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். மதன் சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார், வெல்கம் சார். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். நெக்ஸ்ட் முசாமில் சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கா சார். பேசுங்க சார். நான் வந்து முசமில். நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். என் வயசு வந்து 19. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போதான் நான் வந்து பேசிவ் இன்கமாக தேடிட்டு இருக்கும்போது இன்ஸ்டால பார்த்து இப்போ சேர்ந்ததுல சேர்ந்து 3 மாசம் ஆகுது. என்னோட முதலீடு வந்து $500. சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆக மாட்டேங்குது சார். ஷேர் பண்ணுங்க இப்போ ஒரு நிமிஷம்.
இப்போ ஷேர் பண்ணுங்க. எனக்கு டெய்லி ப்ராஃபிட் தான் வரும். என்னோட என்னோட முதலீடு வந்து $500. இப்போ ப்ராஃபிட் வந்து $360 இருக்கு. சூப்பர். என் டெய்லி ப்ராஃபிட் தான் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ மதன் அவ்வளோதான் இல்லையா? நிசார் அகமது சார் இருக்கிறாங்க சார், லாஸ்ட்டாக அவங்க மட்டும். ஓகே, நிசார் சார் நீங்கள் பேசலாம். நிசார் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். கேக்குதுங்களா? இப்போ வணக்கம். கேக்குது சார், கேக்குது சார். என்னோட வணக்கம் பேர் நிசார் அகமதுங்க. நான் கோயம்புத்தூர். சார் திருப்பி மியூட்ல போயிட்டீங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து நிசார் அகமதுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேங்க. நான் கரண்ட்லி வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது போக இது ஒரு பேசிவ் இன்கம் வேணுங்கிறதுக்காக இதை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இதை வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணேங்க. 1 month ஆகுது இப்போ நான் ஜாயின் பண்ணி. நல்லா பாசிட்டிவாக இருக்குங்க இது. அவங்களுடைய சப்போர்ட்டு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையிலேயே வச்சு பண்ணுறது, இதெல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கனால கரண்ட்லி ஒரு $2000 யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இதான் என்னுடைய ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ $170 வந்துருக்குங்க. 1 month கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எல்லாமே டெய்லி ப்ராஃபிட் தான். இதே மாதிரி கிரிப்டோடெக் வேர்ல்டோட சப்போர்ட் செஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. மிஸ்டர் மதனோட சப்போர்ட் எல்லாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மதன் அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான் சார், ஓகே, டைம் கம்மியாக இருக்கு. ஸோ ஆமாம் சார். தேங்க்யூ ஸோ மச் மதன், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ நம்ம எல்லாமே ப்ராஃபிட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டியில் வந்து எப்படி ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவாங்க, இந்த கம்யூனிட்டினால நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். அந்த வகையில் வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கஸ்டமர்ஸ் இப்படி தான் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்தெந்த காயினில் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்ஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். கிரீம்ங்கிற காயினில் ஒரு 12%, பனானான்ற காயினில் ஒரு 14%, கிரீம்ன்ற காயினில் அகைன் ஒரு 11%. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த புல்ரன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த 3 மாத காலகட்டங்களில் வந்து இந்த புல்ரன் மார்க்கெட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் மார்க்கெட்ஸ் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இதை வரக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த மாதிரியான ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புல்ரன் மார்க்கெட்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா எடுத்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 மாத காலகட்டங்களில் இது எல்லா ட்ரேட்ஸும் இதே மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி ட்ரேட்ஸும் இந்த இண்டஸ்ட்ரியில சாத்தியமா இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட growth அந்த மாதிரி இருக்கிறதுனால உதாரணத்துக்கு 102%, 78% ஒரே சிங்கிள் ட்ரேட்ல வந்து லாபம் ஈட்டலாம். 22%, 35%, 88%, 33%, 27% லாபம், 25%, 88, 121, 354% வந்து பார்த்தோம் அப்படின்னா லாபம் ஒரே ஒரு ட்ரேட்ல. ஸோ இந்த மாதிரியான ட்ரேட்ஸ்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குதா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட்ஸா ஷேர் பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கான ஒரு பாட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ வரோம். ஸோ இது இந்த சாஃப்ட்வேர்னால மட்டும் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிச்சயமா இந்த சாஃப்ட்வேர் ஒரு பாதி பங்கு இருந்தாலும் இந்த CTW அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான பங்களிப்பு வந்து பார்த்தோம்னா இதில் கொள்ளுது. அந்த வகையில் கம்யூனிட்டி வந்து என்ன மாதிரியான இருக்கு, இது மூலியமா நம்ம வந்து என்ன மாதிரியான லாபம் சம்பாதிக்க முடியும், இது மூலியமா என்ன மாதிரியான இது சம்பாதிக்க முடியும் நான் காட்டுறேன். முதலே உங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கம்யூனிட்டியை இப்போ டைரக்டா லைவா நான் உங்க எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். 3 கம்யூனிட்டிஸ் வச்சிருக்கோம். ராயல் கியூ ராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி. இதுல வந்து இது எல்லாமே தமிழ் பேஸ்ட் கம்யூனிட்டி மட்டும் நான் சொல்றேன். இதுல வந்து ஆக்டிவா 1023 ட்ரேடர்ஸ் இருக்காங்க. 1023 பேர் ட்ரேட் பண்றாங்க. ராயல் கியூ குரூப் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது ஆக்டிவ் கம்யூனிட்டி. இதுல வந்து ஒரு 788 பீப்புள், அதாவது ஒரு 1800 பக்கம் மக்கள் கிட்ட வந்து இதுல டோட்டலா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம ராயல் கியூ ராக்ஸ் 1 அப்படிங்கிறது புதுசா ஆரம்பிக்கப்பட்ட 3வது கம்யூனிட்டி. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 170 ட்ரேடர்ஸ், அதாவது ஏறக்குறையா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ட்ரேடர்ஸ் வந்து இந்த CTW அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி மூலியமா ட்ரேட் பண்றாங்க. அப்படி என்ன நடக்குது இந்த கம்யூனிட்டியில அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டியில வந்து யார் யாரெல்லாம் வர்த்தகத்தை செயல்படுத்துறாங்களோ எல்லாருமே இந்த மாதிரி லாபத்தை வந்து எந்தெந்த ட்ரேட்ஸ்ல வந்து பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே லாபமா அப்படியே ஷேர் பண்ணிட்டே வருவாங்க. இந்த பாத்தீங்க டேனியல் அப்படின்றவர் வந்து AAV அப்படின்ற ஒரு காயின்ல ட்ரேட் பண்ணிருக்காரு. 1.1%. வெட்டுன்ற காயின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.47%. இது மட்டும் இல்லாமல் சிக்னல்ஸ் இப்படிதான் வழங்கப்படும்.
எந்த காயின்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத சிக்னலா வழங்கப்பட்டுரும். எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பண்ணலாங்கிறதையும் அதிலேயே கொடுத்துருவாங்க. இந்த கால் டிராப், ப்ராஃபிட் கால் பேக், பை இன் கால் பேக், இது எல்லாமே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பார்த்தோம்னா டீடைல்டா கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ட்ரைனிங்ல என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து டீடைல்டா நான் உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். இந்த மாதிரி வர்த்தகத்துல நடக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ், மார்க்கெட்ஸோட அப்டேட், சிக்னல்ஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உடைய லிங்க், இது எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இந்த கம்யூனிட்டிலே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த கம்யூனிட்டியில மத்தபடி இது ரிலேட்டடா இல்லாமல் வேற எந்த வகையான டிஸ்கஷன்ஸ் இந்த கம்யூனிட்டியில போகாது. இந்த 4 விஷயங்களை மட்டுமே செயல்படுத்தும் பொழுது மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லாபத்தை ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இப்போ $2000 சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து அவருடைய ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி லாபத்தை டீடைல்டா ஷேர் பண்ணுவாங்க. அந்தந்த காயின் ஸ்பெசிஃபிக்கா அந்தந்த ட்ரேட்ஸ்ல எவ்வளவு சம்பாதிச்சோங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அடுத்தவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னங்கிறது தெரிய வரும். அண்ட் எப்படி ட்ரேடிங்கை வர்த்தகத்தை எஃபெக்டிவா செயல்படுத்த முடியுதுங்கிறது தெரிய வரும். அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதுலயே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இந்த கம்யூனிட்டி ஆனது உங்களுக்கு வந்து வர்த்தகத்தை செயல்படுத்துறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பயன்படும். அண்ட் மார்க்கெட்ஸ்ல ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணப்படும். ஸோ இதான் இந்த கம்யூனிட்டியோடய வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸோட லிங்க்ல இருந்து எல்லாமே ரெக்கார்டட் செஷன்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் செஷன்ஸ் இருந்தது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணப்படும். ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி டீடைல்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லாபத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. 28% மைனஸ்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிகவரி அப்படின்ற ஒரு மோடை மட்டும் யூஸ் பண்ணி ஒரே நாள்ல $235 வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரேடிங் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்கிரேட் பண்ணி சிஸ்டத்துக்கு கொடுக்கறதுனால இந்த சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரேடர்ஸ், செல்ஃப் ட்ரேடர்ஸ் உருவாக்குது. அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஏர்னிங்ஸும் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் வந்து ஏதாவது கண்டக்ட் பண்றோமோ, ஆன்லைன் ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா மார்க்கெட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய நீட் வந்து ஜாஸ்தியாக ஆன்லைன் ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது நம்ம வந்து ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றோமான்றதை கேட்டிருந்தாங்க. ஸோ எவ்ரி 3 or 6 months ஒன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ தட் வந்து மக்களுக்கு ஏதாவது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்ல மார்க்கெட் ரிலேட்டட் தரவு நாலேஜஸோ இல்ல ட்ரேடிங் பத்தி ஏதாவது அடிஷனல் இன்புட்ஸ் கொடுக்கறதோ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்ல கொடுப்போம். எங்களுடைய 3rd anniversary ஈவெண்ட் ஆனது வந்து இந்த அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற்றது. இதுல வந்து டாப் 150 ட்ரேடர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்களுடைய வருமானம், இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆல்கோ ட்ரேடிங் எப்படி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செஷனா கொடுத்திருந்தோம். அதோட ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஒரு 1 minute வீடியோ. ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸும் ஆன்லைன் ஈவெண்ட்ஸும் வந்து இந்த கம்யூனிட்டி மூலியமா நடத்தும் பொழுது இந்த கம்யூனிட்டின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அண்ட் வெல் பில்ட் கம்யூனிட்டி. எவ்ரி டே வந்து ஒரு 50 to 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டியில் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க ட்ரேடிங்கை கற்றுக்கும் பொழுது. ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ட்ரேடிங்கை செயல்படுத்த முடியும்? ஒரு ஆக்டிவேட்டட் ராயல்கியூ சாஃப்ட்வேர் இருந்தால் போதும். பேசிக் கேபிட்டலை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா சிஸ்டமேட்டிக்காக உங்களுடைய வர்த்தகத்துக்கான கேபிட்டலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அண்ட் எங்களுடைய கிரிப்டோ கரன்சி கன்சல்டிங் சர்வீசஸையும் அவைல் பண்ணிக்க முடியும். நான் முதலே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டியாக இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த கம்யூனிட்டியோட விஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்ஃப் ட்ரேடர்ஸை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு தினம்தோறும் ஒரு $5 to $10 வரைக்கும் ஒரு பாசிவ் இன்கமா எப்படி வந்து ஒரு டீசென்டான ஒரு கேபிட்டல் வச்சு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேட் பண்றோம். அதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வழங்கப்படுது அப்படின்னா
5 டே ஒர்க் ஷாப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ட் பண்றோம். இந்த 5 டே ஒர்க் ஷாப்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் ரிலேட்டட் ஹார்ட் கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர் பண்ணப்படுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கைடன்சஸ் வழங்கப்படுது. கேபிட்டலை மேனேஜ் பண்றதுல இருந்து, சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்றதுல இருந்து, கேபிட்டல் லெவரேஜ் பண்றதுல இந்த மாதிரியான ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். டீடைல்டா சாஃப்ட்வேரை பத்தி மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ட்ரெயினரா ஆகி எப்படி வந்து நம்மளால ஒரு அடிஷனல் இன்கம் வந்து ட்ரேடிங் இல்லாமல் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலியமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் CTW கம்யூனிட்டி மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சிக்னல்ஸ், யார் யாரெல்லாம் சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணி வர்த்தகம் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பிரீமியம் சிக்னல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வழங்கப்படுது. இன்னைக்கு சிக்னல்ஸ்ங்கிறது மிகப்பெரிய வியாபாரம் மார்க்கெட்ல. $50 இருந்து $1000 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னல்ஸ்க்கு மட்டுமே பணம் கொடுத்து வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. சிக்னல்ஸ் கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா மார்க்கெட்ஸ் டைனமிக்கா இருக்கிறதுனால எந்தெந்த மார்க்கெட்ஸ்ல என்னென்ன அப்டேட் அண்ட் சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சிக்னல்ஸை வழங்குறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹைலி சாஃபிஸ்டிகேட்டட், அதாவது நிறைய மக்கள் கிட்ட இல்லாத சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து சிக்னல்ஸ் வழங்குறதுனால இதோடைய அக்யூரசி ரேட் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா above 90% பிளஸ் இருக்கும். அண்ட் அதனால நம்மளால ட்ரேடிங் வந்து சர்வசாதாரணமா ஈஸியா செயல்படுத்த முடியும். அண்ட் ப்ரீ கான்ஃபிகர்ட் செட்டிங்ஸா நம்ம வழங்குறதுனால கிளிக் ஆஃப் பட்டன்ல வந்து இந்த சிக்னல்ஸை வந்து செயல்படுத்தி நம்மளால வந்து பார்த்தோம் அப்படின்னா லாபத்தை வந்து ஈஸியா பார்க்க முடியும். இதை யாராலையுமே பண்ண முடியும். அண்ட் டைம்லி கஸ்டமைஸ்டு அலர்ட்ஸ் ஆன் செட்டிங்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா, மார்க்கெட் ட்ரிவனா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வர்த்தகத்துல வந்து வர்த்தகத்தை ப்ரொமோட் பண்றதோட வர்த்தகம் ரிலேட்டட் கோர்சஸ் வியாபாரமா கொடுக்கறது தான் மிகப்பெரிய வியாபாரமா இருக்கு நீங்க மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு கோர்ஸை வாங்கி மட்டும் வர்த்தகத்தை வந்து கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. வர்த்தகத்துக்கு என்ன தேவை அப்படின்னா ஆன்கோயிங் சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமா தேவை. அந்த வகையில நம்ம தமிழ்நாடுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியா ஏன் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா இந்த தமிழ் கம்யூனிட்டி மூலியமா கொடுக்கக்கூடிய கண்டினியூஸ் ட்ரைனிங்ஸ் தான். எப்படி எந்த காலகட்ட அவகாசத்துல கொடுக்கப்படுது அப்படின்னா வருடம் தோறும், மாதம் தோறும், வாரம் தோறும் டெய்லி பேசிஸ்ல வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்படுது. எல்லாமே தமிழ் பேஸ்ட் ட்ரைனிங்கா இருக்கும். லைவ் இன்டராக்டிவ் செஷன்ஸா இருக்கிறதுனால உங்களுடைய டவுட்ஸ் அந்த இடத்துலயே நம்மளால கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய சவால்கள், நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய அனுபவங்களை மக்கள் ஷேர் பண்ணும்போது ட்ரேடிங்கை பத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹோலிஸ்டிக் வியூ வந்து நமக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும். அண்ட் சொன்ன மாதிரி ரெக்கார்டிங் செஷன்ஸ் ஏதாவது ஸ்பெஷலா இருந்ததுன்னா அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் கொடுக்கப்படுது. அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான லெவலில் கொடுக்கப்படுது அப்படின்னா கன்சல்டிங் அப்படின்னும் பொழுது இன்னைக்கு வர்த்தகத்துறையா எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது, தொழில்நுட்ப ரீதியா எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. நான் எப்படி வர்த்தகத்தை செயல்படுத்துறது அப்படின்னா ஒரு 20 நபர்கள் புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் வந்து ஒரு ட்ரெயினர் அலோகேட் பண்ணப்படுறாங்க. அந்த ட்ரெயினர் வந்து இனிஷியலா அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுப்பாங்க. எப்படி வர்த்தகத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி உங்க கேபிட்டலை யூஸ் பண்ணலாம், இந்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் உங்க கூடவே வந்து அவங்க டிராவல் பண்ணுவாங்க. இது இல்லாம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உங்களால உங்க ட்ரேடிங்கோட ஜர்னியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா உங்களால ஸ்கேல் அப் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஹால்விங் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு கேபிட்டல் இருந்தால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், ஆர் இந்த கேபிட்டலை நான் வந்து ரீச் பண்ணணும், இது என்னோட இலக்கா இருக்கு அப்படின்னா நான் எவ்வளவு முதலீடு பண்ணணும், அண்ட் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே பேக் டெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், R&D பண்ணி மினிமம் ஒரு 200லேருந்து ஒரு 300 ட்ரேட்ஸை வந்து பாஸ் பண்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு கன்சல்டிங் சர்வீசஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃபர் பண்ணப்படுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கம்யூனிட்டியோடைய கம்ப்ளீட் ஆக்சஸ், நான் காமிச்ச இந்த 2000+ பீப்புள் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியோடைய ஒரு கம்ப்ளீட் ஆக்சஸ் கிடைக்கும்போது செல்ஃப் ட்ரேடிங்கை எப்படி உங்களால மாஸ்டர் பண்ண முடியுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இன்டராக்டிவ் செஷன்ஸ் மூலியமா, பிராக்டிகல் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா உங்களுடைய ட்ரேடிங்கையும் உங்களுடைய கேபிட்டலையும் நீங்க படிப்படியா ஸ்கேல் அப் பண்ணிட்டு போகும்போது இதை ஒரு லாங் ரன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் டைம் இன்கமா வந்து உங்களால ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே அமையும். ஸோ இப்போ சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது என்ன மாதிரியான சப்போர்ட் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இதுதான் CTW ட்ரைனிங் கேலண்டர். இது அப்படியே உங்க எல்லாத்துக்காகவும் ஷேர் பண்ணிருக்கேன். சப்போர்ட் அப்படிங்கிறது 2 லெவல்ல பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி என்ன மாதிரியான டவுட்ஸை கிளியர் பண்றோம், என்ன மாதிரியான ஜென்ரல் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ரெண்டாவது வந்து ஹார்ட் கோர் டாபிக்ஸ் கவர் பண்றதுன்றது 2வது பார்ட். அப்படி இருக்கும்போது சப்போர்ட் மீட்டிங்ஸ் வந்து மார்னிங் வேலையில 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டெய்லி இருக்கு. மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் இல்லாம எல்லா நாளும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சப்போர்ட் செஷன்ஸ் வந்து இயக்கப்படுது. அதே மாதிரி ஈவினிங் டைம்ஸ்ல வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு 6 PM to 8 PM வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சண்டே, அதாவது 4 நாட்கள் வந்து வாரம் தோறும் சப்போர்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு செஷன்ஸ் இருக்கு. இது இல்லாமல் ஹார்ட் கோர் டாபிக்ஸ் எல்லாம் 9லேருந்து 10:30 மணி வரைக்கும் கவர் பண்ணப்படும். இதுவும் இல்லாம ரெக்கார்டிங்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் செஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ரெக்கார்டிங்ஸும் இருக்கும். அந்த ரெக்கார்டிங்ஸையும் கஸ்டமர்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அந்த வகையில மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒதுக்கப்படுது. அண்ட் டியூஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ கஸ்டமர்ஸ் உடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வெனஸ்டேஸ் மட்டும் சம்டைம்ஸ் ஸ்பெஷல் செஷன்ஸ் தான் இருக்கும். ஸ்பெஷல் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியாத நபர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ்
வழங்கப்படுது. அண்ட் LMS அப்படின்ற ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் மாடியூலும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல அது வரும்பொழுது எல்லாமே ஆட்டோமேட்டடாகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் ஒரு $120 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி இது மூலியமா வர்த்தகத்தை செயல்படுத்தும் போது இது எவ்வளவு கம்மி அப்படின்னா மாதம் தோறும் வெறும் $10 ஒரு நாள் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா வெறும் ₹30 நம்ம இந்த சாஃப்ட்வேருக்கு செலவு பண்ணிருப்போம். ஒரு நாளைக்கு 3ல இருந்து ஒரு $10 வரைக்கும் நம்ம சம்பாதிச்சா கூட அது எவ்வளவு மடங்கு வளர்ச்சி அப்படிங்கறது தான் நம்மளால வந்து பார்க்கணும். நம்ம போட போறே வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹30. ஸோ லாபம் மட்டுமே பண்ணி கொடுக்கறதுனால லாபத்துல இருந்து 20% வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து எடுத்துக்கிறாங்க. இதான் கமர்ஷியல் டர்ம்ஸ். ஸோ லாபத்துல இருந்து 20% வருடம் தோறும் ஒரு $120 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சாஃப்ட்வேருக்கு கொடுத்து நம்ம வர்த்தகத்தை செயல்படுத்துறதுக்காக இந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டோட்டலா இது இருக்கக்கூடிய அத்தனை போனஸஸ் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹36,000. இன்னைக்கு நமக்கு வந்து எவ்வளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா வெறும் $16,000 நம்மளால வந்து பார்த்தோம் நம்மளுடைய ட்ரேடிங் ஜர்னியை உங்களால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த $16,000 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாஃப்ட்வேருடைய ஆக்சஸ் சாஃப்ட்வேர் காஸ்டே உங்களுக்கு $12,000 ஏறக்குறைய வந்துடும். USDT அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியோடைய ஸ்டாண்டர்ட் US $. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா மார்க்கெட் வேல்யூ படி $90 வரைக்கும், பட் கால்குலேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து $100 எடுத்திருக்கேன். $120 பொழுது உங்களுக்கு சாஃப்ட்வேர் காஸ்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு ₹12,000 வந்துடும். இந்த ஃபியூவல் சார்ஜுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து 20% லாபம் எடுத்துக்குதுன்னு சொல்றோம். ஆனா எக்ஸ்சேஞ்சில் போய் அதால் லாபத்தை எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால வாலெட்டுக்கு இதுக்குன்னு ஒரு வாலெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு $10 $20 நம்ம இனிஷியலா வச்சுட்டோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் லாபம் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுதோ அந்த லாபத்துக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்டை வந்து இந்த $10 குறைச்சிக்கிட்டே வரும். சோ அதுக்கு ஒரு $1,000. அண்ட் இனிஷியலா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணக்கூடிய டைம்ல வந்து நம்ம ட்ரேடிங் ஃபுல் ஃபிளெஜ்ஜா பண்ண மாட்டோம் இல்லையா? அதுக்காக ஒரு $2,000 நம்ம பேசிக்கா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லயே வச்சு நீங்க ட்ரேடிங்கை வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பேசிஸ்ல நீங்க வந்து பண்ணி பார்ப்பீங்க. இதுல வந்து லாபம் சம்பாதிக்க முடியாது. நீங்க ட்ரேடிங்கை வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கத்துக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு $2,000 நீங்க அப்ராக்சிமேட்டா வந்து வச்சு வந்து ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 15,000 ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வந்து ஒன்ஸ் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமா பிகினர் லெவல்ல ஒரு $150 ஒரு $1,000 வரைக்கும் நீங்க முதலீடா போட்டு உங்க வர்த்தகத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஏன் நீங்க முதலீடா கன்சிடர் பண்ணல அப்படின்னா இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி எனி டைம் நம்மளால வித்ட்ரா பண்ணிட்டு நம்மளுடைய பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு எடுத்துட்டு போக முடியும் ட்ரேடிங் நடக்கக்கூடிய டைத்தை தவிர. ஸோ அப்போ ஒரு $150 ஒரு $1,000 போடும்போது ஆவரேஜா நம்ம ஒரு $1 ஒரு $10 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இதுல ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒன்னு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் ஆனது மாறும். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா நம்ம கத்துக்கிறோம், எவ்வளவு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்றோம், அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய வந்து பார்த்தோம் அப்படின்னா லாபமானது மாறும். அண்ட் எவ்வளவு பெரிய கேபிட்டலோ அவ்வளவு பெரிய லெவரேஜ், எவ்வளவு பெரிய லெவரேஜோ அவ்வளவு ஃபாஸ்டா நம்மளுடைய ட்ரேட்ஸ் க்ளோஸ் ஆகும், அவ்வளவு அதிகபட்ச லாபமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரும். ஸோ அந்த வகையில் அப்ராக்சிமேட்டா நம்மளால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதம் தோறும் ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் நம்மளோட முதலீடு போட்டு நம்மளால சக்சஸ்ஃபுல்லா வர்த்தகத்தை செயல்படுத்த முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நாளைக்கு இரவு 9 மணிக்குள்ள இந்த சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த போனஸஸ்லாம் இல்லாமல் அடிஷனலா ஆக்டிவேஷன் போனஸ் அப்படின்ற ஒரு பேர்ல தேர்ட் ஜெனரேஷன் கிரிப்டோ கரன்சியோடைய ஒரு டோக்கன் ஆனது 15 லட்சம் குவான்டிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டா வழங்கப்படுது. தேர்ட் ஜெனரேஷன் கிரிப்டோ கரன்சிஸ் பொழுது சப்சிக்வெண்ட் ஹால்விங் பீரியட்ஸ் கூட ஒரு பெரிய ஸ்பைக் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு 2020ஆம் ஆண்டு ஷிபா இனு மட்டுமே 2.5 லட்சம் மடங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்தது 2 மாத காலகட்டத்துக்குள்ள. ஸோ அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை வந்து சப்சிக்வெண்ட் ஹால்விங் பீரியட்ஸ்ல பார்க்கும்பொழுது இது மூலியமா ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்டேக்கிங்ல போடும்போது டெய்லி பேசிஸ்ல நமக்கு அது மூலியமா வால்யூம்ஸ் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எக்ஸ்சேஞ்சை நமக்கு ப்ரொவைட் பண்ணும்போது இதோட வால்யூம் ஆனது சப்ஸ்டான்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய டைத்துல இது பெரிய லெவல்ல போகும்போது இது மூலியமாவும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். சோ இதையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் நாளைக்கு இரவு 9 மணிக்குள்ள பண்ணக்கூடிய நபர்கள் இதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் $15,000 என்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சாஃப்ட்வேர் காஸ்ட் ஒரு $12,000, ஃபியூவல் ஃபீங்கிறது ஒரு $1,000 அண்ட் உங்களுடைய ட்ரேடிங்கான ஒரு டெமோ அமௌண்ட் வந்து ஒரு $2,000 உங்க எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்ல வச்சுப்பீங்க. அண்ட் கம்யூனிட்டியில என்ரோல் பண்றதுக்கு வெறும் ஒரு $1,000 மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்றோம். இது ஒரு ஒன் டைம் ஃபீ. இதை தவிர எந்த ஃபீயும் இந்த கம்யூனிட்டியில வாங்கப்படுறது இல்லை. எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் எல்லா சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டா வழங்கப்படுது. ஸோ இந்த $1,000 கொடுத்து இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் என்ரோல் பண்ணிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த 5 போனஸஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கிடைச்சிடும். சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணி அவங்களுடைய வர்த்தகத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களால செயல்படுத்திக்க முடியும். ஸோ இதுக்கான பேமெண்ட் பண்றதுக்கான என்னுடைய ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். இதனுடைய பர்சனல் நம்பருங்கிறதுனால யாராவது ஏதாவது ரிமார்க்ஸ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா CTWன்ற மாதிரி ரிமார்க்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், இந்த வெபினார் முடிகிற வரைக்கும் மட்டும் தான் இந்த $1,000 ஆஃபர். ஸோ பேமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாரும் பேமெண்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை வந்து ஒரு தனிப்பட்ட ரூம்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அங்க போய் நீங்க உங்க பேசிக்